கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நேரலையில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை, 268வது பக்கம், புதிய ஏற்பாடு. நாட்கள் பொல்லாதவைகள் ஆதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பவுலடிகள் எபேசு சபையாருக்கு, எபேசு பட்டணத்தாருக்கு, எபேசில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எழுதின நிருபம். அந்த நிருபத்தில் ஒரு ஆழமான சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தி அந்த மக்களுக்கு உணர்த்துவித்து அவர் எழுதுறாரு. என்ன சொல்றாரு? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. ஒருவேளை நேரலையிலே அநேகர் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கும் தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய காலங்களை நீங்கள் பிரயோஜனமுள்ள நாட்களாக, தேவனுக்கு பயன்படக்கூடிய நாட்களாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, முதல் அதிகாரம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் ஒரு விசை பார்த்தால் புரியும். தேங்க்யூ. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது. எபேசு என்கிற பட்டணத்தில் இருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிறவங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நாட்களை, காலங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? பிரயோஜனப்படுத்தணும். ஏன் பிரயோஜனப்படுத்தணும்? காலங்கள் பொல்லாததா இருக்கிறது, நாட்கள் பொல்லாததா இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற காலம் சீக்கிரமாய் கடந்து போகக்கூடியது. அதை வேதம் சொல்லுது, அஞ்சற்காரன் ஓட்டம் போல நம்முடைய ஓட்டம் இருக்கிறதா. அடுத்து பாருங்க, தபால்காரன் ஓட்டம் போல நம்முடைய ஓட்டம் இருக்கிறதா. அடுத்து எப்படி இருக்கு தெரியுமா? நிழலை போல நம்முடைய ஓட்டம் இருக்கு. காலையில் பாருங்க, நிழல் இந்த பக்கம் அடிக்கும், சூரியனுக்கு ஆப்போசிட் சைடு அடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திரும்ப இங்கிட்டு வந்துடும். நிழல் ஒரு இடத்துல இருக்காது, அது மாறி 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 போகும். அதுபோல் தபால்காரர் தபால் கொண்டு போகிற நிருபம் கொண்டு போகிறவங்க குதிரையில் கொண்டு போவாங்க, அல்லது வந்து நடந்து கொண்டு போவாங்க, அல்லது வாகனங்களில் கொண்டு போவாங்க. அந்த தபால் அது விமானத்தில் வருது, ரயிலில் வருது, பேருந்தில் வருது, அப்புறம் காலாட்கள் மூலிமா வருது, பலவிதமான நபர்கள் மூலிமா அந்த தபால் நமக்கு வருது. ஆனால் தபால் கொண்டு வர்றவங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க கொடுத்துட்டு போகணும், அவங்க வேலையை முடிக்கணும். அவங்க எங்கேயும் நின்று பேசுவதற்கு கால நேரம் பத்தாது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கை வேகமாய் கரைந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை மீறி போனால் 120 வருஷம், வெள்ளத்தின் மிகுதியினால் 80 இல்லாட்டி 70. கடைசி ஆண்டவர் சொன்னார், மனுஷன் இருக்க போகிற நாட்கள் 120 தானே. ஆனால் மோசே சொல்கிறாரு 70 வருடம், பலத்தின் மிகுதினால் 80 வருடம். அதுவும் குறைஞ்சு இப்போ 70ல் வந்து நிற்கிது. இந்த நாளில் பூமியில் பார்த்தீங்கன்னா நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்தா இன்னும் ஆயுசு காலங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா வருஷனுக்கு நிறைய வியாதி, சர்க்கரை வியாதி, ப்ரெஷர்கள், கொலஸ்ட்ரால்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா பலவிதமான உபாதைகள் உடம்புல நிறைய இருக்குது. கால் வலி, இடுப்பு வலி, இன்னும் பார்த்தீங்கன்னா புற்றுநோய்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா பலவிதம் சாப்பிட்ற உணவு மூலியமாக வியாதி, இன்னும் குடிக்கிற தண்ணி மூலியமாக வியாதி, சுவாசிக்கிற காற்று மூலியமாய் வியாதி, இன்னும் வேலை பார்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலையினால வியாதி, குடும்பத்தில் பிரச்சனைனாலே மனவியாதி. அப்போ இன்னும் ஆயுசு காலம் குறுகுகிறது. அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, ஏன் சபையார்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் பவுல் நாட்கள் பொல்லாதவைகள் என்று சொல்லி எழுதுறாரு? ஏன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள சொல்லி எழுதுறாரு? அதுக்கு அடுத்த வார்த்தையை பாருங்களேன், 14ஆம் வசனத்தை நீங்க முன்னாடி இருக்கிற வார்த்தையை வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினால் நீங்கள் ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளு பார்த்து.
அப்ப ஞானம் அற்றவர்களாயும் நடக்கலாம், ஞானம் உள்ளவர்களாயும் நம்ம நடக்கலாம். உங்க நடக்கையில தாங்க இருக்குது. ஞானத்தோடு நடக்கிறோமா, ஞானம் இல்லாமல் நடக்கிறோமான்னு நீங்க நடக்கிற நடக்கையில உங்களுக்கே தெரிஞ்சிடும். சில பேர் சொல்லுவாங்க, இப்படி புத்தீனமா நடக்கிறானே, இப்படி போய் இவன் பார்த்தா எப்படி இருக்குது, நமக்கே தெரியும். அவன் போற பார்த்துட்டு நம்மளே சொல்லுவோம், இவன் போற போக்கு சரியில்லை, எங்க போய் முடியுதுன்னு பாரு, இவன் போற வேகத்தை பார்த்தா எங்கேயாவது போய் முட்டி தான் நிற்கி இந்த வண்டி சொல்லுவோம். நமக்கே தெரியுது. ஒருத்தருடைய ட்ராக்கு, ஒருத்தருடைய ஓடுற ஓட்டத்தை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடுவோம். அருமையானவர்களே, பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவைகள் ஆதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு எப்படி இருக்கணுமா, நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல். மதி அற்றவர்கள்னா என்னது? மதி இல்லாதவர்களாய், உலக காரியம் இல்லாதவர்களாய், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப நமக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்த தெரியணும், கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதை உணர்ந்து கொள்ளணும். நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து கர்த்தர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். பாருங்களே, இந்த காலங்களை குறித்து இந்த நாளில் நம்ம வேதத்தின் படி தியானித்து நம்ம காலம் எப்படி முடியணும், நம்ம காலம் எப்படி இருக்குங்கிறத நம்ம வேதவசனத்தின் வெளிச்சத்தில் பார்த்தால் நமக்கு புரியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 31:15 தாவீது சொல்லுகிற வார்த்தை, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய கையில தான் இருக்கு. நம்ம கையில நம்ம வாழ்க்கை கிடையாது, நம்மளை படைத்தவருடைய கையில். அதனாலதான் வேதம் சொல்றது, உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. தானியேல் புஸ்தகம் 2:21 சொல்றாரு, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அப்ப காலங்களை கர்த்தரிடத்துல கொடுத்துட்டா அவர் உனக்காக காலங்களை மாற்றி அமைப்பார். உனக்கு வசந்த காலங்களை கொண்டு வருவார், உனக்கு சமாதானத்தின் காலங்களை கொண்டு வருவார், உனக்கு சந்தோஷத்தின் காலங்களை கொண்டு வருவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பஞ்சங்கள், வறுமைகள், வேதனைகள், துக்கங்களை மாற்றி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரவாரமும் அக்களிப்பும் விடுதலையும் கிருபையும் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்காக காலங்களையும் சமயங்களையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்காக அவர் மாற்றி அமைக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். தானியேல் சொல்றாரு பாருங்க, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். தேவனாலே மாற்ற முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி அமைக்க முடியும். ஒருவேளை பாதாளம் உனக்கு விரோதமாக எழும்பி வறுமைகளை கொண்டு வந்திருக்கலாம், வேதனைகளை கொண்டு வந்திருக்கலாம், கண்ணீரை கொண்டு வந்திருக்கலாம், புலம்பலை கொண்டு வந்திருக்கலாம், தவிப்பை கொண்டு வந்திருக்கலாம், இழப்புகளை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளை ஏசப்பா மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க முடியும், சமாதானத்தை கொடுக்க முடியும், கிருபைகளை அதிகமாய் ஊற்ற முடியும். பாருங்க, யோபுவுக்கு பிசாசு எவ்வளவு சூழ்நிலைகளை கொண்டு வந்து இழப்புகளை கொண்டு வந்தாலும் அத்தனை சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி அவனுடைய வாழ்க்கையில முன்னிலைமையை விட பின்னிலைமையை கர்த்தர் மகிமையாய் மாற்றினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒருவேளை இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் யாரானாலும் சரி, உலகத்தின் எந்த பகுதியில நீங்கள் பார்த்து கொண்டாலும் இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை வேதனை இன்றைக்கு இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், கவலை இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், பிரிவினைகள் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான வறுமை இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே உங்களுடைய குடும்பங்களில் சண்டைகள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் மாற்ற அன்பு இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவால் முடியும். நீங்க இயேசு கிறிஸ்துவினிடத்துல உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி சமாதானமுள்ள வாழ்க்கையை அவர் உங்களுக்கு கொடுப்பார். பாருங்கள், கலாத்தியர் புஸ்தகம் 4:10 பவுலடிகள் கலாத்து சபையை பார்த்து, கலாத்து பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை இந்த வேளையில நீங்களும் நானும் படித்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவது நல்லது. ஏனென்றால் இந்த வசனம் நமக்கு தெரியணும். பாருங்கள், அவர் எழுதுகிறாரு, நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு, உங்களை குறித்து எனக்கு பயமா கிடக்கு. ஏன்னா நீங்க எதுக்கு எடுத்தாலும் காலம் சொல்றீங்க, நேரம் சொல்றீங்க, சமயம் சொல்றீங்க, சந்தர்ப்பம் சொல்றீங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற உலக புறஜாதி மார்க்கம் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள நிறைய வந்துருச்சு. என்ன ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்கு நேரங்காலம் பார்க்கறாங்க, சமயம் பார்க்கறாங்க, சந்தர்ப்பம் பார்க்கறாங்க, இன்னும் ஒரு மற்ற சகுனங்களை பார்க்கறாங்க. இது எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தரால் முடியும். நம்ம மனிதர்கள் ஒரு நாள் படைப்பை பார்க்க கூடாது, படைத்தவரை பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலைகளையும் கர்த்தர்
நமக்கு சாதகமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. இந்த கலாத்து சபையை பார்த்து சொல்றாரு பாருங்க, நீங்க நாட்களை பார்க்கிறீங்களே. இன்னைக்கு மனுஷனுக்கு நாளை பார்க்கிறேன், நல்ல நாளா கெட்ட நாளா. செவ்வாய்க்கிழமையா ஐயோ வேணாம் வேணாம், வியாழக்கிழமையா வேண்டாம் வேண்டாம், வெள்ளிக்கிழமை பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமையா வேணாம், சனிக்கிழமையா வேண்டாம், அப்படிலாம் எழுதப்படலைங்க. எல்லா நாளையும் கர்த்தர் நல்ல நாளுன்னு பார்த்தாரு. சனிக்கிழமை படைச்சதையும் கர்த்தர் நல்லது என்று பார்த்தாரு, வியாழக்கிழமை படைத்ததையும் கர்த்தர் நல்லது என்று பார்த்தாரு, செவ்வாய்க்கிழமை படைத்ததையும் கர்த்தர் நல்லது என்று பார்த்தாரு. தேவன் படைத்த எந்த ஒரு நாளும் கெட்ட நாளே கிடையாது. ஆனால் நாமும் இதை கேட்கிற அநேக பிள்ளைகள் நாட்களை இன்னைக்கு பார்க்குறாங்க, நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் நாட்களை உண்டாக்கினவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நாட்களை உண்டாக்கினவர் பெரியவராக இருக்கிறாரு, நாட்களை உண்டாக்கினவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு, நாட்களை உண்டாக்கினவர் மகிமையுள்ளவராக இருக்கிறாரு. அவர் உன்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறாரு. அருமையானவர்களே, இங்கு வேதம் சொல்லுது நாட்களையும், அடுத்து என்ன பார்க்கறது, மாதங்களையும் பார்க்கறது. மாதம் பார்க்கறது, மாதத்தில் பார்த்து இந்த மாதம் நான் வேணாம், இந்த மாதம் சரியில்லாத மாதம், அடுத்த மாதம் பரவாயில்ல. ஒரு திருமணம் வைக்கணும்னா மாதம் பார்க்கறது. ஒரு குழந்தை பிறந்தா இந்த மாதத்தில் பெறக்கூடாது, 2 நாள் தள்ளி போய் அடுத்த மாதத்தில் பிறந்துட்டு நல்லா இருக்கும். அப்போ நம்ம என்னங்க தேவனுடைய பிள்ளைகள். அருமையானவர்களே, உண்டாக்கினவரை பார்க்கிற பிள்ளைகள், உருவாக்கினவரை பார்க்கிற பிள்ளைகள், ஒரு நாளும் தேவன் உருவாக்கி நமக்கு கொடுத்த நாட்களையும் நேரங்களையும் நம்ம தவறா பார்க்க கூடாது, அதை குற்றப்படுத்தி பார்க்க கூடாது. இந்த கலாத்து சபையில நாட்களை பார்த்தார்கள், மாதங்களை பார்த்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதம் நல்ல மாதம், இந்த மாதம் கெட்ட மாதம்னு உங்க வாயில ஒரு வார்த்தை வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, நீங்க காலத்தை வேஸ்ட் படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, வேதம் சொல்லுது நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. சபையை பார்த்து தான் சொல்றார், கலாத்து சபையை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார், கலாத்து மக்களை பார்த்து தான் சொல்றாரு. நீங்க இப்படி பார்க்கிறீங்களே. ஒருவேளை இதை கேட்கிறேன், நீங்கள யாராவது இப்படி பார்க்கிறீங்களா? அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க மெய்யான மனம் திரும்புதல் உண்டாக உங்களுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க மனுஷர்களையும் நாட்களையும் காலங்களையும் சமயங்களையும் பார்த்தா நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. நீங்க பார்க்க வேண்டியது வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரையும் உங்களையும் என்னையும் பிரகாசிப்பிக்கிற தேவனையும் மட்டும்தான் நீங்கள் நோக்கி பார்க்கணும். வேதம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்னும் பாருங்கள், வேதம் சொல்கிறதை நான் உங்களுக்கு மத்தியில் வைக்க விரும்புகிறேன். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு எல்லாரும் ஜெபத்தோடு கூட கடந்து வருவோம். இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறு ஒரு இடத்தில் இருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். நல்லா கவனிக்கணும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி நீங்க இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளணும். இங்க பாருங்க, நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால், அப்ப இன்றைக்கு உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த பொன்னான காலத்துல நீங்கள் மௌனமாய் இருந்தால், ஜெபிக்காமல் இருந்தால், துதிக்காமல் இருந்தால், ஊழியம் செய்யாமல் இருந்தால், இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லாமல் இருந்தால், உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தால், இன்னும் கர்த்தருடைய பட்சத்தில் நீ வைராக்கியம் பாராட்டாமல் இருந்தால், யூதருக்கு இரட்சிப்பு வேறு ஒரு இடத்துல இருந்து வரும். அப்பொழுது நீயும் உன்னுடைய தகப்பன் குடும்பத்தாரும் அழிந்து போவீங்க. இந்த காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி கர்த்தர் உனக்கு ராஜ மேன்மையை கொடுத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? அப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறார். ராஜா என்கிற மேன்மை, ஆசாரியர் என்கிற மேன்மை, ஜெப வீரர் என்கிற மேன்மை, பரிசுத்தவான் என்கிற மேன்மை, தேவனுடைய பிள்ளை என்கிற மேன்மை. இன்னும் பாருங்கள், இந்த ஊர்ல உங்களை பார்த்து சொல்றாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, வேதத்தை படிக்கிறாங்க, அவங்க எல்லாம் வேதக்காரங்க, அவங்க எல்லாம் வேத வசனத்தை தியானிக்கிறவங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறாங்கன்னா, இந்த காலத்துல இந்த பெயரை வைத்துக்கொண்டு நீ அமைதியா இருந்தா யூதருக்கு வேறொரு இடத்துல, உங்க ஊருக்கு வேறொரு இடத்துல, உங்க இனத்திற்கு வேறொரு இடத்துல இருந்து ரட்சிப்பு புறப்படும். அப்பொழுது நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீங்க. அப்ப ஒவ்வொரு காலத்தையும் கர்த்தர் கையில வச்சிருக்கிறார். 29 காலங்கள் இருக்கு தேவனுடைய பிள்ளைகளை. வேதம் சொல்லுது, அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட காலத்தின் வழியாய் நீங்கள் கடந்து வரலாம். கண்ணீரில் கடந்து வரலாம், வேதம் சொல்லுது, துக்கத்தில் கடந்து வரலாம், கண்ணீரில் கடந்து வரலாம், இழப்புகளில் கடந்து வரலாம். அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு.
கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, புலம்பாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. பிரசங்கி அத்தனை காலத்தையும் அவர் அழகா எழுதி கடைசியில் அவர் எழுதுகிறார், அதினதின் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர் செய்கிறவர். கைத்தட்டி கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அந்தந்த காலத்துல எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். பாருங்க, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை தயவு செய்து எனக்காக நீங்கள் எடுத்து பார்க்கும்படி உங்களை பச்சமாய் நான் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். நல்லா கவனிக்கணும், ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவன். அவனை வரும்பொழுது மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டுட்டு வா, அவன் ஊழியத்தில் எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவன். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஊழியத்திற்கு நீங்களும் நானும் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறோம். காலத்தை மட்டும் பிரயோஜனப்படுத்தணும்னு நம்ம வேதத்தை படிக்கிறோமே, இந்த காலத்துல நடக்கிற இந்த ஊழியத்திற்கு நம்ம எந்த அளவுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கிறோம். இதே வார்த்தையை இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்குதே உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். பிலமோன் எழுதின புஸ்தகம், அதே பிந்தின பகுதிக்கு கடந்து வாங்க. பிலமோன் பக்க நம்பர் 297, ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் இருக்கும். அதுல 1ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன். நல்லா கவனிக்கணும், அங்க சொல்றாரு மார்க்கு ஊழியத்துல ரொம்ப பிரயோஜனம் உள்ளவன், அவனை வர்றப்ப கூட்டிட்டு வாங்குறார். இங்க ஒனேசிமோனை பத்தி சொல்றாரு, முன்னே அவன் பிரயோஜனம் இல்லாதவன், ஆனா இப்ப எப்படி இருக்கான் பாத்தீங்க, இப்போதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஒருவேளை இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, ஊழியத்துல பிரயோஜனம் உள்ளவர்களும் இருக்கிறாங்க, ஊழியத்துல பிரயோஜனம் இல்லாதவர்களும் இருக்காங்க. உங்க வீட்டில் இருக்கிற நிறைய பொருள் பாருங்களே, ரொம்ப பயன்படுத்துற பொருள் இருக்கும், பயன்படுத்தாத பொருள் இருக்கும். அதை எங்கிட்ட மூட்டை கட்டி மூளையில போட்டிருப்பீங்க, அது ஒண்ணுக்கு பிரயோஜனப்படாது, இருக்கட்டும், எப்பயாவது தேவைன்னா எடுத்துக்குவோம், இல்லாட்டி கடக்கட்டும், அப்படி இருக்கும். அப்ப பிரயோஜனம் இல்லாத பொருள் இருக்குது வீட்டுக்குள்ள, ஆனா பிரயோஜனம் உள்ள பொருளும் இருக்கு. அப்ப ஊழியத்திலையும் நிறைய பேரு பிரயோஜனம் இல்லாதவர்கள் இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவர்கள் வருவார்கள், அவர் வாட்டில் போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஊழியத்தில் பார்த்தா ஒரு உறவு இருப்பதை நம்ம பார்க்க முடியாது, இந்த ஊழியத்தின் மேல ஒரு அட்ராக்டிவ் இருப்பதை நம்ம பார்க்க முடியாது, இந்த ஊழியத்தின் மேல ஒரு பாரம் இருப்பதை நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு விருந்தாளிகளை போல வந்து போகிற இடமாய் அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆனா சிலரை பாருங்களே, இங்கேயே கொத்தளமிட்டு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இதனுடைய பாரத்தை தோல் மேல சுமந்து கொண்டு இதற்காய் கண்ணீர் வடித்து கொண்டு இரவு பகலும் எப்படி ஒரு மந்தையை ஒரு மேய்ப்பன் சுற்றி சுற்றி வருவானோ, அது சிங்கங்கள், கரடிகள், புலிகள், சிறுத்தைகள் தாக்கி விடாதபடி அந்த மந்தையை சுற்றிலும் அவன் எப்படி கண்காணிப்பா இருப்பானோ, அப்படி சில பேர் இந்த இடத்தை சுத்தி 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 ஊழியத்தை சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப 2 நபர் இருக்கிறாங்க, பிரயோஜனம் உள்ளவர்களும் இருக்கிறாங்க, பிரயோஜனம் இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. பாருங்க, அவர் சொல்றார், மார்க்குவை கூட்டிட்டு வா, அவன் ஊழியத்துல ரொம்ப பிரயோஜனம் உள்ளவன். ஆனா ஒனேசிமோனை பத்தி சொல்றார், முன்னே பிரயோஜனம் இல்லாதவன், ஆனா இப்போ உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இந்த வார்த்தையை நான் எழுதும் பொழுது யோசித்தேன், நம்ம ஊழியத்துல எத்தனை பேர் இந்த ஊழியத்திற்கு பிரயோஜனம் உள்ளவங்க இருக்காங்க, எத்தனை பேர் இந்த ஊழியத்துல பிரயோஜனம் இல்லாதவர்கள் இருக்கிறாங்கிறத நீங்களும் நானும் யோசித்து பார்க்கணும். எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு இந்த ஊழியத்துல பிரயோஜனம் இல்லாதவர்கள், பொறுப்பில்லாதவர்களாகவே இருப்பாங்க, இந்த ஊழியத்தின் மேல அக்கறை இல்லாதவர்களாக இருப்பாங்க, இந்த ஊழியத்தின் மேல பாரம் இல்லாதவர்களாக இருப்பார்கள், இந்த ஊழியத்திற்காய் பிரயாசப்படாதவர்களாக இருப்பார்கள், இந்த ஊழியத்திற்காய் ஜெபிக்காதவர்களாக இருப்பார்கள், இந்த ஊழியத்தை தோள் மேல் வைத்து சுமக்காதவர்களாக இருப்பார்கள், இந்த ஊழியத்தின் மேல அக்கறையற்றவர்களாக இருப்பதை நம்ம நிறைய ஜனங்களை நம்ம பார்க்க முடியுது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, ஒனேசிமோன் ஒரு காலத்துல பிரயோஜனம் இல்லாதவன், ஒரு காலத்திலே அவனால் எந்த பிரயோஜனமும் பவுலுக்கோ பவுலுடைய ஊழியத்திற்கோ இல்லை. ஆனால் அவனே பிற்காலத்துல பவுலுக்கும் பவுலோடு இருக்கிற எல்லா ஊழியத்திற்கும் மிகவும் பிரயோஜனம் உள்ள ஒரு மனுஷனாய் மாறி போனான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனை, வாலிபர்களே, சிநேகிதர்களே, ஊழியர்களே, ஊழியத்தை சார்ந்திருக்கிறவர்களே, ஒரு காலத்துல நீங்க பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம். ஆனா இனிமேலாவது, இனி இருக்க போகிற சொற்ப காலமாவது, இனி இருக்க போகிற காலகட்டத்திலாவது நீங்கள் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா நிச்சயமாய் கர்த்தருடைய வருகையில நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மகிமையின் கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை பெற்று கர்த்தருக்காய் நீங்கள் பிரகாசிக்க முடியும் தேவனுடைய
பிள்ளைகளே, பவுல் அழகா எழுதுறாரு, ஒனோசிமோன் ஒரு காலத்துல பிரயோஜனம் இல்லாதவன், ஆனால் இக்காலத்திலேயோ எனக்கும் உனக்கும் இன்னும் இருக்கிற எல்லா ஊழியத்திற்கும் அவன் மிகவும் பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லி அவர் அந்த நிருபத்தில் எழுதுவதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திற்கு நம்ம ஜெபத்தோடு கூட கடந்து வருவோம். அங்கே வேதம் சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக அந்த பகுதிகளை வாசித்து பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 25ஆம் அதிகாரம் 30வது வார்த்தை, மத்தேயு புஸ்தகம் 25:30 வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இங்க ஒரு ஊழியக்காரனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். அதே பகுதியில் நீங்க மேல வாசித்து பார்த்தா 21ஆம் வசனத்துல சொல்கிறார், அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே. 23ஆம் வசனம், அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. அப்ப இங்க 3 வகையான ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். முதலாவது இருக்கிற ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் சொல்றாரு, நல்லது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே. இரண்டாவது ஒரு ஊழியக்காரனை பார்க்கிறோம், நல்லது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே. மூன்றாவது ஒரு ஊழியக்காரனை பார்க்கிறோம், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, தேவனுடைய சபையே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, உக்கிரானத்துவக்காரர்களே, போர்ப்பட தளபதிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்திற்கு நம்ம பிரயோஜனம் உள்ள நபராய் இருக்கிறோமா? இயேசுவினுடைய நாமத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோமா? இந்த வேதத்துக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? உங்கள் தேசத்துக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறீங்களா? உங்க வீட்டிற்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறீங்களா? உங்க தெருக்களுக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறீங்களா? அல்லது காலங்களையும் நேரங்களையும் விருதாவாய் செலவழித்து வேஸ்ட் படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறவங்களா இருக்கிறீங்களா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பலத்தின் மிகுதினால் 80 அல்லது 70, மீறி போனால் 120. இது 3 தாண்ட நம்மளால முடியாது. இருக்க போகிற நாட்கள் சொற்ப நாட்கள். காலையில எழுந்து மாலையில வீட்டில் வந்து படுப்பது என்பது தேவனுடைய கிருபை. நாளைய தினம் நம்முடைய சொந்தமானது கிடையாது. யாக்கோபு எழுதுறாரு, நாளைக்கு இந்த பட்டணத்தில் இருப்போம் என்று சொல்லாதீங்க, கர்த்தருக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் நாங்கள் அந்த பட்டணத்திற்கு போவோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி, மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்ற ஒரு வாழ்க்கை, நிழல் போல ஒரு வாழ்க்கை, புகையை போல ஒரு வாழ்க்கை, அஞ்சற்காரன் ஓட்டம் போல ஒரு வாழ்க்கை, இதோ தபால்காரன் ஓட்டம் போல ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளையும் எப்படி செலவு செய்கிறோம் என்பதை இந்த தேவனுடைய சமூகத்தில் நீ யோசித்து பார் தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே. தாவீது சொல்றார், தேவனுடைய ஆலயத்தில் போய் அவருடைய ஆலயத்தில் வீற்றிருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வதையே நான் தெரிந்து கொள்வேன், அங்கேயே தங்கி இருப்பதை நான் விரும்புவேன் என்று சொல்றாரு. ஆனா நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளை எப்படி நம்ம செலவு செய்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. ஒரு மனிதன் 5 தாளந்தை வாங்கி பிரயாசப்பட்டான், இரவும் பகலும் கொத்தளமிட்டு ஜெபம் பண்ணி பிரயாசப்பட்டு அதை எப்படியாவது பிரயோஜனப்படுத்தி அந்த தாளந்துகளை, திறமைகளை, தேவன் கொடுத்த கிருபைகளை பயன்படுத்தி அவன் அநேக 10ஆய் மாற்றிட்டான். கர்த்தர் அவனை பார்த்து சொன்ன ஒரே ஒரு காரியம், நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனை. கைகளை தட்டி அந்த தேவ மனுஷனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? இல்லாத ஒன்ன கர்த்தர் சொல்லல, அந்த காலத்துல இருந்த ஒரு மனிதனை தான் கர்த்தர் சொல்றாரு. அடுத்து ஒரு ஊழியக்காரனை சொல்றாரு, 2 தான் வாங்கிட்டு போனான், ஆனால் அவனும் இரவும் பகலும் பிரயாசப்பட்டு கண்ணீரோடு விதைத்து, வேதம் சொல்லுது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு கூட அறுப்பார்கள். அருமையானவர்களே, அவன் பிரயாசப்பட்டான், அவனுடைய பிரயாசத்தை பரலோகம் பார்த்தது. எப்படி வேதம் சொல்லுகிறது பாருங்கள். நாத்தான் தீர்க்கதரிசி நாத்தான்வேல் இதோ உட்கார்ந்து அத்திமரத்தின் கீழே வேதத்தை படித்ததை கர்த்தர் பார்த்து அவர் சொல்லுகிறாரு, உன்னை அத்திமரத்தின் கீழே நான் கண்டேன், உன்னை அத்திமரத்தின் கீழே நான் கண்டேன் என்று சொல்லி, இதிலும் பெரிதான காரியத்தை காண்பாய் என்று சொல்லி அவனை பாராட்டின தேவன் இங்கு சொல்லுது, அந்த 2 தாளந்த வாங்கினவனை கர்த்தர் பாராட்டினார், உண்மையுள்ளவனே, உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. ஆனா 3வது ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் சொல்றாரு, அநீதி உள்ள ஊழியக்காரனே, அக்கிரமமான ஊழியக்காரனே. அவன் சொல்றான், நீர் கட்டினம் உள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நீ வைக்காததை எடுக்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆதலால் நான் பயந்து ஒளிந்து நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? நீர் கொடுத்த தாளந்தை நான் புதைச்சு வச்சுட்டேன், நீர் கொடுத்த கிருபைகளை நான் புதைச்சு வச்சுட்டேன், அதுக்கு அடியில பத்திரமா வச்சிருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுதுதான் கர்த்தர் அவனை என்ன சொன்னாரு? பிரயோஜனமற்ற ஊழியக்காரனே. இதை கேட்கிற தேவனுடைய சபையே, இதை கேட்கிற தேவனுடைய மகனே, மகளே, தாயே, தகப்பனே,
நீ யோசித்து பார். இன்னைக்கு என்ன ஊழியக்காரனா நீ இருக்கிற? தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறியா? சபைக்கு நீ பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறியா? வேதத்துக்கு நீ பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறியா? உன்னுடைய குடும்பத்துக்கு நீ பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறியா? உன்னுடைய தெருக்களுக்கு நீ பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறியா? உன்னை பெற்றெடுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இதோ சபைக்கு நீ எந்த அளவுக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளையா இருக்கிறாய் என்பதை இந்த கால வேளையில உன்னுடைய இருதயத்தில் நீ கை வைத்து தேவனுக்கு முன்பாய் யோசித்து பாரு. தேவனுடைய பிள்ளைகள், மோசே ஒரு ஜெபம் பண்ணுகிறதை இந்த காலை பொழுதுல உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 90:12 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 90:12. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஞான இருதயம் உள்ளவர்கள் நாட்களை எண்ணுகிறவர்கள். உனக்கு ஞானம் இருக்குதுன்னா நீ நாளை எண்ண ஆரம்பிச்சிருவ. உன்னுடைய நாட்கள் தீவிரித்து போகிற குதிரை ஓட்டத்தை போல இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல எதுவுமே நீ கொண்டுட்டு வரல. நீ இங்கிருந்து எதுவுமே கொண்டுட்டு போக முடியாது. உண்ணவும் உடுக்கவும் புசிக்கவும் இருந்தாலும் போதும் என்று இருக்க கடவோ. நீ உலகத்துல என்ன கொண்டு வந்த? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் எதையுமே கொண்டுட்டு வரலங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்திலிருந்து எதையுமே கொண்டு போறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகள், இதை முதலாவது நீ திட்டமாய் உன்னுடைய இருதயத்தில் நீ பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பவுல் எழுதுகிறார், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவோம். போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் எதை மிகுந்த ஆதாயமா எண்ணுகிறோம்? நமக்கு அந்த உணர்வு இருக்கா? ஒரு தேவனுடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாராம். அப்ப சிலர் கேட்கிறாங்க, உங்களுடைய சுறுசுறுப்பா நீங்க இருப்பதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு ஆக்டிவா இருக்கிறீங்களே, இதனுடைய ரகசியம் என்ன? ஒவ்வொரு நாளுமே புத்துணர்ச்சியா இருக்கிறீங்களே, அதனுடைய நிலை என்ன? ஏன் இப்படி ஒவ்வொரு நாளுமே நீங்கள் உத்வேகத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? அப்ப அவர் சொல்ற ஒரு பதில் என்ன தெரியுமா? நான் ஒவ்வொரு நாளையும் கடைசி நாளாய் நான் எண்ணிக்கொள்வேன். ஒவ்வொரு நாளும் பிறக்கும் பொழுது இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் என்று நான் நினைக்கிறபடினா அந்த நாளை நான் விருதாவாய் செலவு செய்வது கிடையாது. அந்த நாளை நான் பயனற்ற முறையில் செலவு செய்வது கிடையாது. அந்த நாளை நான் பயனுள்ள நாளாக எண்ணி அந்த நாளில் தீவிரமாய் நான் செயல்பட ஆரம்பிப்பேன். பாருங்கள், ஒரு நாள் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு பதில் வருகிறது. உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டீர். ஒரு பெரிய ராஜா, எசேக்கியா ராஜா. அந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பதில் கொண்டு வர்றான் கர்த்தரிடத்துல இருந்து. எசேக்கியா ராஜாவே, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டீர், கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பின்னாடி பகுதியில் எழுதுறாரு, நமுட்டான் குருவியை போல நான் கூவி கொண்டிருந்தேன், இனி ஒரு நாள் இந்த பூமியில நான் தேவனை பார்ப்பதில்லை, ஆலயத்துக்கு போவதில்லை என்று சொல்லி அவன் கதற ஆரம்பித்தானான். அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, கடைசி நாள், கடைசி நிமிஷம், கடைசி நொடி, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை அமைய போவது கிடையாது. நான் என்ன செய்யணும்? புத்தியா உடனே அவன் எந்திரிச்சு ஆலயத்துக்கு போக முடியாது. ஏன்னா அவன் வியாதி படுக்கையில இருந்தான். வேதம் சொல்லுது, எசேக்கியா மரணத்திற்கு ஏதுவான வியாதி கொண்டு இருந்தான். அப்ப அவன் செஞ்சது ஒன்னே ஒரு புத்தியா, ஞானம் உள்ளவன். வேதம் சொல்லுது பாருங்கள், ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி. அப்ப அந்த எசேக்கியாக்குள்ள ஒரு ஞான இருதயம் இருந்துச்சு. நான் ஆலயத்துல போய் தொழுது கொள்ள முடியாது, ஆனால் இருக்கிற இடத்துல தொழுது கொள்ள முடியும். சமரியா ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அப்ப ஆவியோடு தொழுது கொள்வது பிதாவினுடைய விருப்பம், உண்மையோடு தொழுது கொள்வது பிதாவினுடைய விருப்பம். எங்கும் தொழுது கொள்ள காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று பிதாவாகிய தேவனை குறித்து ஏசப்பா சமரியா ஸ்திரியிடத்துல சொன்னாரு. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இங்க வேதம் சொல்லுது பாருங்க. இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? செவர்புறம் திரும்பிட்டார். ஒரே அடியா செவர்புறம் திரும்பினோடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தன்னை பத்தி சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி மன உண்மையும் உத்தமமாயிருந்தேனே. அவ்வளவுதாங்க, உண்மையாயிருந்தேனே, உத்தமமாயிருந்து. அதை கொஞ்சம் நினைங்க ஆண்டவர், அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் முற்றத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கிற ஏசாயாட்ட கர்த்தர் சொல்றாரு, ஏசாயா, நீ திரும்பி என் தாசனாகிய எசேக்கியாட்ட போய் சொல்லு, அவன் கண்ணீரை கண்டேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நான் விண்ணப்பத்தை கேட்டேன், அவன் விண்ணப்பத்தை கேட்டேன், அவன் கண்ணீரை கண்டேன், அவனுடைய நாட்களில் 15 ஆண்டுகளை நான் அவனை கூட்டிட்டேன்னு சொல்லி உடனே கர்த்தர் அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, ஜெபம் கேட்கப்படுறதுக்கு சனப்பொழுது போதுங்க. ஒரு கண் இமைக்கிற நேரத்தில் கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனால் நம்ம ஒழுங்கா கரெக்டாக ஜெபிக்கிறது கிடையாது, நம்ம உண்மையாக அவரை நோக்கி பார்க்கறது கிடையாது. வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரன்.
உண்மையான ஜெபம் உடனே அது பதில் கொண்டு வரும். நம்முடைய ஜெபத்துல உண்மை இருந்தால் நிச்சயமா அவர் பதில் கொடுப்பார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவன். பாருங்கள், இங்க வேதம் சொல்லுது, மோசே ஜெபம் பண்றார், நாட்களை எண்ணும் அறிவை தாரு. ஒரு ப்ராஃபர்சி சொல்லவா? இங்க 50 வயசை தாண்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா எண்ணி பார்த்துங்க, இன்னும் 20 வருஷம். 60 தாண்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் 10 வருஷம் தான் இந்த பூமியில வாழ்க்கை. குடும்பம், மனைவி, பிள்ளை, ஆட்டம் பாட்டம் ஓட்டம் எல்லாமே அவ்வளவுதான், முடிஞ்சிடும். ஒரு நாளைக்கு எங்க கிளம்பிடுறேன், பூமிக்குள்ள போக ஆரம்பிச்சிடணும், பரலோகத்துக்கு போக ஆரம்பிச்சிடணும். இன்னும் இருக்கிற நாட்கள் கல்லறையை நோக்கி நெருங்கிட்டோம். இன்னைக்கு மனுஷனுக்கு அந்த நினைப்பே இல்லைங்க. இந்த உலகத்துல ஒரு மிருகம் இருக்கு, பன்றி. அது வானத்தை பார்த்ததே கிடையாது. மேல ஒரு வானம் இருக்கிறது அதுக்கு தெரியவே தெரியாதான். எப்ப தெரியும் தெரியுமா? அது மறிக்கிற நாள்ல தான் அது அண்ணாந்து பார்க்கறப்ப இவ்வளவு பெரிய வானம் இருக்கிறது அன்னைக்கு தான் அது பார்க்கும். இவ்வளவு நாளா அந்த பூமியில கீழே பார்த்துக்கிட்டே அலைஞ்சிட்டேனே, பூமியவே நான் பார்த்துட்டேனே, மேல ஒரு வெளிய வானம் இருக்குன்னு நான் இவ்வளவு நாள் பார்க்கலன்னு அது மறிக்கிற அன்னைக்கு தான் பார்க்குமா. மேல பார்க்கற இவ்வளவு பெரிய செந்நிற வானம், பாத நீல வானத்தை அன்னைக்கு தான் அது பார்க்குமா. அன்னைக்கு தான் அது நினைக்குமா, இவ்வளவு நாளா பார்க்காம விட்டேன். இன்னைக்கு மனுஷன் நமக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி நினைக்கிறதே இல்லைங்க, யோசிக்கிறதே இல்லைங்க, பார்க்கறதே இல்லைங்க, அதுக்காக பிரயாசப்படுறதே இல்லைங்க, அதுக்காக ஓடுறதே இல்லைங்க, அதுக்காக உழைக்கிறதே இல்லைங்க, அதுக்காக நேரத்தை செலவிடுறதே இல்லைங்க, அதுக்காக விளக்கறைய கொடுக்கறதே இல்லைங்க. அவன் கண் சுருகி போன குருடுனா ஓடிக்கிட்டே இருக்காங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி வரையும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், வீட்டை வாங்கணும், காட்டை வாங்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இவனை ஏமாத்தணும், அவனை ஏமாத்தணும், இங்கே சொத்தை பிடுங்கணும், அங்கே சொத்தை பிடுங்கணும், எப்படி செய்யணும், இதைத்தான் யோசிக்கிறான். இம்மைக்காகவே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான். ஆனால் நம்ம மறுமைக்காக தேவனிடத்தில் அன்பு கூறணும். இம்மைக்காக நம்ம தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் மிகவும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் தேவனுடைய பிள்ளைகளை. இங்கு பாருங்க, மோசே சொல்றாரு, நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். வேதத்தில் மோசே மரித்தார், ஆபிரகாம் மரித்தார், ஈசாக்கு மரித்தார், யாக்கோப்பு மரித்தார், யோசேப்பு மரித்தார். நீங்க வரிசையா பாரு, ஆரோன் மரித்தார், மீரியாம் மரித்தார், தாவீது மரித்தார். வேதத்தில் இருக்க எல்லாரும் மரித்தார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து தான் உயிரோடு எழும்பினார். அப்போ உனக்கும் எனக்கு மரணம் என்ன வராதுன்னு என்ன எழுதி கொடுத்துருக்கா? யாருக்காவது பிறக்க ஒரு காலம் உண்டு, அடுத்த வார்த்தையே இருக்கு, அடுத்த நோட்டு பக்கத்திலே போட்டிருக்காரு, இறக்க ஒரு காலம் உண்டு. இறந்த உடனே என்ன நடக்கும்? நியாய தீர்ப்புல போய் நம்ம எல்லாரும் நிக்கணும். மனிதன் மரித்த பின்பு ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. பிரசங்கி எழுதுறார், மனிதன் ஆவி மேலே ஏறி போகும், அது கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. மனுஷனுடைய ஆவியை தடுக்க ஒருவனாலும் முடியாது, யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. டாக்டர்கள்ட்ட கேளுங்க, கடைசியில சொல்லுவாங்க, நாங்க எல்லாம் பார்த்துட்டோம், ஆண்டவர் தான் முடிவு எடுக்கணும்யா, அது எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாரும் சொல்ற கடைசி வேடை அதுதான். இல்லை, அதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. நாங்க பார்த்துட்டோம், முயற்சி செஞ்சுட்டோம், ஊசி போட்டுட்டோம், பிரயாசப்பட்டுட்டோம், அதுக்கு மேல படைச்சவர் தான் பார்க்கணும். வாங்க, படைச்சவர் ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்றப்ப நம்ம அங்க போகணும். இதை கேட்கிற தம்பி, அந்த நாளுக்கு முன்னாடி உன்னுடைய காலங்களை, நேரங்களை, சமயங்களை, சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை, வசதிகளை நீ எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிற? ஒவ்வொரு நாளும் உனக்கு வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு நாட்களை வேஸ்ட் படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. 24 மணி நேரத்தை, பொன்னான நேரத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மண்ணாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இது அறியாமல் அநேகருடைய கண்கள் இன்னைக்கு குருடா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி அந்த குருடை சொல்றேன், நடந்து போகிற மனுஷனை நான் மரங்களை போல பார்க்கிறீங்க. நடந்து போறவர் மனுஷனை பார்க்கறானா, ஆனா மரம் மாதிரி தெரியுதான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தாங்க. உங்க காலம் ஓடிக்கிட்டு இருக்கிறத அறியாதபடி நீங்கள் இன்றைக்கு கண் தெரியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளையும் நீங்க கடந்து போறீங்க. ஒரு மனுஷன் 2 இடத்தை நோக்கி தினந்தோறும் போறான். ஒன்னு வருகையை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். ஏசப்பா வருகையை நோக்கி நீ நடக்கிற, தினந்தோறும் நடக்கிற. 2வது உன்னுடைய மரணத்தை, கல்லறையை நோக்கி நீ நடக்கிற. இந்த 2 இடத்தை நோக்கி நீ ஒவ்வொரு அப் டு டேட், ஒவ்வொரு டேட்டும் நீ கால் எடுத்து வைக்கிற. நேற்று 1 அடியில இருந்தா இன்னைக்கு 2 அடியில போயிட்ட, நாளைக்கு 3 அடி, இப்படியே நீ போய்கிட்டே இருக்கிற. கல்லறையை நோக்குற அல்லது வருகையை நோக்கிற. நீ இந்த உலகத்திலிருந்து போய்கிட்டே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். ஒன்னு அறியாமலே உன்னுடைய வயசு கூடிக்கிட்டு இருக்கு. அந்த 70 பிடிக்க போற அல்லது 80 பிடிக்க போற, இன்னும் தள்ளி போனா 120 பிடிக்க போற. அதுக்கு மேல நிச்சயமாய் நம்முடைய ஓட்டம் கிடையாது. மனுஷன் மரிப்பது பின்பு நியாய தீர்ப்படை. பின்னாடி இருக்கிறது நியாய தீர்ப்புங்க, ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்டுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்தணும்னு உன் கணக்கை ஒப்புவின்னு சொல்லுவாருங்க. நீங்க கணக்கை ஒப்புவித்து தாங்க ஆகணும். எந்த கணக்கு? உன் வருஷத்தை குறித்து முதல்ல கணக்கு, உன் நாளை குறித்து முதல்ல கணக்கு, உன் நேரத்தை குறித்து கணக்கு, நீ உன் பிள்ளைகளை குறித்து கணக்கு, உன் சம்பாத்தியத்தை குறித்து கணக்கு, உனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நிமிடத்தை குறித்தும் கர்த்தரிடத்துல நீங்க கணக்கு ஒப்படைக்கணும். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இந்த பயம் நமக்கு இருந்தா வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். யாருங்க நியாய தீர்ப்புல உங்களுக்கு பதில் சொல்ல முடியும்? உன் மகன் சொல்லிடுவாரா,
இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க மகன் தாங்க ஜெபத்துக்கு தடையா இருக்கிறார். மகன் சொல்றதுனால தாங்க. மகன் தாங்க தடை, புருஷன் தாங்க தடை, மனைவி தாங்க தடை. இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பக்கத்திலோட நிற்க முடியாதுங்க, யாருமே வர முடியாதுங்க. உலகத்தில் ஒரு பாட்டையே பாடிட்டேன், வீடு வர உறவு, வீதி வர மனைவி, காடு வர பிள்ளை, கடைசி வரை யாரும். உலக ஞானம் சொல்லுது, வேதமும் சொல்லுது, கடைசியில் யாரும் நம்மளோடு வரப்போறதில்லை. ஒன்று தான் வரும், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வரும். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த உலகத்தில் காலத்தை பிரயோஜனப்படுத்த தேவ ஆவியானவர் காண்பித்த ஒரு 4 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வைத்து தேவனுடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். மீண்டும் எபேசியர் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கலாம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், காரணம் நாட்கள் பொல்லாதவைகள். எபேசியர் 5:16-17 நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினா காலத்தை பிரயோஜனப்படுத்து. அப்ப இன்னைக்கு காலத்தை வேஸ்ட் படுத்தாத, காலத்தை நீ என்ன பண்ணாத, மூடி வைக்காத, காலத்தை மறைச்சு வைக்காத, காலத்துல வேஸ்ட் படுத்தி தூங்கி கொண்டு இருக்காத. நீ தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்புன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியான இன்னைக்கு ஒரு ஆல்டர் கால் நமக்கு கொடுக்கிறாரு. இந்த வேதாகமத்துல 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்துக்கு எல்லாரும் ஜபத்தோடு கூட கடந்து வரலாமா? பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள், நாம் மௌனமா இருந்து பொழுது விடிந்து மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். 4 குஷ்டரோகிகள் சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க? பொழுது விடிஞ்சிச்சுன்னா குற்றம் நம்ம மேல வந்துடும், நாம் செய்யறது நியாயம் அல்ல. இவங்களுக்கு தெரியுதுங்க நியாயம் அல்ல நம்ம செய்யறது. அப்படி என்ன இப்படி நியாயம் இல்லாத செஞ்சாங்க? அங்க அந்த பட்டணத்தினுடைய நிலை என்ன? 1ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்திலே சமரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற, தூக்கி விடுகிற, ராஜா கையை பிடிச்சி தாங்கி உட்கார வைக்கிற, எழுப்பி விடுகிற, அவன் தான் கைலாகு கொடுக்கிற மனுஷன். ராஜாவுக்கு குனிகிற இடத்துல அவன் குனியணும், ராஜாவுக்கு உதவியாளர், ஹெல்ப்பர் பக்கத்திலேயே நிற்கணும், ராஜாவுக்கு எல்லா சப்போர்ட்டிங் அவன் தான் கை கொடுத்து தூக்குறவன், கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன். தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ? அதற்கு அவன், உன்னுடைய கண்களால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். அப்ப அந்த தேசத்துல என்ன இருக்கு? சமரியாவில் கொடிய பஞ்சம். தாய் தன் பிள்ளையை சமைத்து திங்கிறான். அதுக்கு மேல் பதில பாருங்களேன், 6ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம். ராஜா பிள்ளையும் அவளையும் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால், அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். பாருங்க அந்த பஞ்சம் பத்தியா எவ்வளவு கொடுமை. தாய் பிள்ளையை திங்கிறான். எவ்வளவு கொடிய பஞ்சம் அந்த பட்டணத்துல இருந்திருந்தால் பெத்த பிள்ளைய தாய் திங்கிறான். அந்த அளவுக்கு கொடிய பஞ்சம். அப்போ ஒரு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன சொல்றாரு? நாளைக்கு நேரத்துல 1 மரக்கால் மா கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருத்தன் சொல்றான், வானத்துல மதகுகளை திறந்தா கூட இப்படி நடக்குமா? நாளைக்கு நேரம் இந்த பட்டணத்தில் இருக்கிற கொடிய பஞ்சம் தீர்ந்துருமா? அப்ப அவர் ஊழியக்காரர் சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் கண்ணுல பாப்ப, ஆனா நீ அதை அனுபவிக்க மாட்ட, அதுவரை நீ இருக்க மாட்டேன்னு சொல்லி அவர் வார்த்தை சொல்றாரு. இப்ப என்ன நடந்துச்சு? இந்த 4 குஷ்டரோகிகள் என்ன செஞ்சாங்க? பட்டணத்துல இருந்தா பஞ்சத்துல சாவும். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, நீ வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தாலும் சாவத்தான் போற, எதிரிகள்கிட்ட போனாலும் சாவத்தான் போற, எங்க இருந்தாலும் சாவு வரத்தான் போகும். அதனால இவன் என்ன பண்றான்? இங்கிருந்து பட்டினியில சாவறதை விட எதிரிகள்கிட்டயே போய் செத்துறலாம். அவன் கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, சோறு போட்டாலும் பரவாயில்ல, பேசாம எங்க போயிடலாம், அங்க போயிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு உணர்வு வருதா? ஊழியம் செஞ்சாலும் சாவுதான் வரும், ஊழியம் செய்யாட்டியும் சாவுதான் வரும், ஜெபம் பண்ணினாலும் சாவுதான் வரும், ஜெபம் பண்ணாட்டியும் சாவுதான் வரும். எப்படி இருந்தாலும் ஒரு நாள் சாவு வரும். ஆனா அந்த சாவு முடிஞ்சு நீ ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறப்ப என்ன செய்வ? என்ன பதில் சொல்லுவ? ஆண்டவர் ஒரு இடத்துல கணக்கு கேட்பாரு. அதிகாலையில் ஒருத்தனை பண்ணைக்கு அனுப்புனார், திராட்சை தோட்டத்துக்கு. அடுத்து 3ஆம் மணி வேலையில் ஒருத்தனை அனுப்புனார், 6ஆம் மணி வேலையில் அனுப்புனார், 11ஆம் மணி வேலையில் அனுப்புனார். சாயந்தரம் வந்தார், கூலி கொடுக்க சொன்னார்.
பிந்தினோர் வந்தவர்கள், பிந்தினோர் தொடங்கி முந்தினோர் வரையும் கொடுனார். இதுல பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? பிந்தினோருக்கு முதல் கூலி. எவ்வளவு கூலி? அவர் சொல்றாரு, நியாயமான கூலி தர்றேனார். ஒவ்வொருத்தருக்கும் நியாயமான கூலி. ஒரு பணம் பேசினார். அப்ப பிந்தி வந்தவன் ஒரு பணம் வாங்கிட்டு போறேன். முந்தி வந்தவன் கேட்கிறேன், என்னங்க நாங்க காலையில இருந்து வேலை செய்யறோம்ல, அதிகாலையில இருந்து எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்போம், வேலை செஞ்சோமே, எங்களுக்கு ஒரு கூலியே. அப்ப கர்த்தர் சொன்னாரு, என்னுடையது என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறப்ப நீ வன்கண்ணலா இருக்கலாமா? நீ ஏப்பா இவ்வளவு கடூரமா இருக்கிற? நான் என்னுடையதை எடுத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு தாராளமா கொடுக்கும் பொழுது உனக்கு ஏன் இந்த இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, எத்தனாவது மணி வேலையில நீ வேலைக்கு வந்திருந்தாலும் இதை கேட்கிற தேவ ஜனமே, உன்கிட்ட கணக்கு கேட்க போடும். அதை மட்டும் நீ மறந்துடக்கூடாது. ஒருவேளை 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊழியத்துக்கு வந்தேன், அன்னைக்கு நான் ஊழியம் செஞ்சேன், என்னையும் கர்த்தர் கணக்கு கேட்பாரு. இந்த வருஷம் வந்திருக்கிற உன்னையும் கர்த்தர் கணக்கு கேட்பார். 2 பேத்துக்கு கர்த்தர் சம கூலி தான் கொடுப்பார். அவருடைய நியாயம் மாறாது, அவருடைய நியாய தீர்ப்பு மாறாது, அவருடைய ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்டு அது மாறாத மகிமையுள்ள கோர்ட்டா இருக்கு. அதனால கூலி நியாயமானபடி கொடுப்பார். ஆனா உன் பிரயாசத்திற்கு ஏற்ற கூலி உண்டு. இப்ப அதிகாலையில வேலைக்கு போனவன் வேலையை செஞ்சு முடிச்சிருந்தானா 11ஆம் மணி வரை அவர் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா கவனிக்கணும். காலையில போனவன் போஸ்ட்டை பிடிச்சிட்டேன், அப்பாயின்மெண்ட்டா போஸ்ட்டை பிடிச்சிட்டு வேலை கிடைச்சிருச்சு உள்ள வந்துட்டோம்னான்ட்டு உட்காந்துட்டேன். பேசாம உட்காந்துட்டு வேலை செய்யவே இல்லை, ஒரு வேலையும் நடக்கல. 11ஆம் மணி வேலை வரையும் வேலை நடக்கல. நடந்திருந்தா அவர் ஏன் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்னு சொல்றாரு? எல்லாரும் போனவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை உருப்படியா செஞ்சிருந்தாங்கன்னா அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவங்கவுங்க பிரயாசப்பட்டு 5 10 ஆக்கி 2 4 ஆக்கி அவங்க கொடுக்கப்பட்ட தாளந்துகளை மல்டிப்ளை பண்ணி அவங்க கர்த்தருக்காய் ஓடி உழைச்சு பிரயாசப்பட்டு ஊழியம் செஞ்சிருந்தாங்கன்னா அங்க வேலையால் தேவைப்பட்டிருக்காது. ஏன்னா வேலை முடிஞ்சிருக்கும். போனவன் பூரா வேலை செய்யலைங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தாங்க. நிறைய பேர் ஊழியம் செய்யறதே இல்லைங்க, ஜெபிக்கிறதே கிடையாதுங்க, கர்த்தருக்காய் பிரயாசப்படுறதே கிடையாதுங்க. எல்லாருமே வாங்கி போஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை வாங்கிக்கிட்டு கிருபையை வாங்கிக்கிட்டு தாளந்துகளை வாங்கிக்கிட்டு காருண்யத்தை வாங்கிக்கிட்டு மகிமையை வாங்கிக்கிட்டு வெளிப்பாடுகளை வாங்கிக்கிட்டு விஷனை வாங்கிக்கிட்டு தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளை சுதந்திரித்துக்கிட்டு மூட்டை கட்டி போட்டுட்டு உட்கார்ந்துடுறோம். எப்படி பாரு, ராகேல் ஒரு சிலையை தூக்கி கீழே போட்டு வச்சுட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஸ்திரிகளுக்குள்ள வழிபாடு எனக்கு வந்திருக்குன்னு உட்காந்துக்கிட்டா பத்தியா? புருஷனை அப்பாவா நான் ஏமாத்திட்டா சொல்றா, இங்க எதுவுமே கிடையாதுப்பா, நான் பலவீனத்தில் உட்காந்துருக்கிறேன், ஆனா உள்ள இருக்குது விக்கிரகம் இருக்கு, உள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறா. அப்பாவை மறைச்சிட்டா, யாக்கோப்பை மறைச்சிட்டா, கூட இருக்கிறவங்களை பூரா மறைச்சிட்டா. ஒரு பெண்ணு பாருங்க, புத்தியுள்ளவள் வீட்டை கட்டுவா, புத்தி இல்லாத வீட்டை இடிச்சு போடுவான். இப்ப பாருங்க, புருஷனை ஏமாத்திட்டா. அவன் இவளையே உயிரா நம்பி இருக்கிறான். இவளுக்காக 14 வருஷம் ஆட்டுக்குட்டி மேய்ச்சிட்டேன், இவளுக்காக கிட்டத்தட்ட 20 வருஷம் இவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டான். இவ்வளவு பிரயாசப்பட்ட ஒருத்தனை சொடக்கு வர்ற நேரத்தில் ஏமாத்திட்டான். கூடையே விக்கிரகத்தை தூக்கிட்டு வர்றான். அப்பாவை ஏமாத்திட்டு தூக்கிட்டு வந்துட்டான். 12 பேர் பயக இருக்காங்க, எல்லாத்தையும் ஏமாத்திட்டா, பூராத்தையும் ஏமாத்தி விக்கிரகத்தை உள்ள வச்சிருக்கிறான். பார்த்தீங்களா எவ்வளவு? யாருக்குமே தெரியாது. எல்லாருடைய கண்ணவை கட்டிட்டா, உள்ள ஒரு விக்கிரகம் இருக்கிறத மறைச்சு ஒளிச்சு வச்சிருக்கான். நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு தேவன் கொடுத்த நிறைய காரியத்தை மறைச்சு ஒளிச்சு உள்ள வச்சிருக்கான். எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்போம். இயேசுவை பத்தி தெரியும், பரலோகத்தை பத்தி தெரியும், 2வது வருகை தெரியும், தேவனுடைய வெளிப்பாடு தெரியும், ஆண்டவர் பரிசுத்தமானவர் தெரியும், சத்தியம் உள்ளவர் என்பது தெரியும், இரட்சகர் என்பது தெரியும், அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர் என்பது தெரியும், பிசாசுகளை துரத்த அதிகாரம் உள்ளவர் என்பது தெரியும், சூனியங்கள் மந்திரங்கள் செய்வினைகள் ஏவல்களை தகர்க்கக்கூடியவர் என்பது தெரியும். உனக்கு எல்லாமே தெரியும். நீ சிறு வயதிலிருந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்ததை போல வசனம் என்கிற தாய்ப்பாலை கொடுத்து அந்த வசன பாலை கொடுத்து உன்னை வளர்த்து உருவாக்கி இருக்கிற எல்லாமே தெரியும். ஆனா எல்லாத்தையும் கட்டி மூட்டை கட்டி அப்படியே அடியில் வச்சுட்டு பேசாம உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு எதுக்குப்பா இந்த வம்பு? நம்ம பேசாம வந்தோமா போனோமா உட்கார்ந்தோமா இருந்துட்டு போலாம். நம்ம 3வது மனுஷரை போல. இஸ்ரவேல் நடந்ததெல்லாம் பெத்லகேமில் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாதான்னு இயேசு கிட்ட பார்த்து எம்மாவூர் சீசர்களே, நீ அறியாதவரா? தெரியாதா உனக்கு அங்க நடந்ததெல்லாம்? அப்படி இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பெரியவராக இருப்பார், இரட்சகராக இருப்பார், வல்லமையுள்ளவர் என்று நினைச்சோம். ஆனால் அவர் மரித்து போயிட்டாரு. இப்போ அதிசயமா இருக்குது, எல்லாரும் உயிர் தெரிந்துட்டான்னு சொன்னாங்கன்னு சொல்லி எப்படி அந்த எம்மாவூர் சீசர்கள் இயேசுனிடத்திலேயே புதுமையான பேசினார்களோ அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய வார்த்தைகளை பேசிக்கிட்டு ஒரு நாளை ஓட்டிக்கிட்டு இருக்குங்க. இதை கேட்குற தம்பி, இன்னைக்கு உன் காலத்தை பிரயோஜனப்படுத்துறதுக்கு நீயும் நற்செய்தியை போய் அறிவிக்கணுங்க. இந்த குஷ்டரோகியை சொல்றேன், என்ன பண்ண? எதிரிகள் பாளையத்துக்கு போயிட்டேன். அங்க போய் சாகிறத விட பஞ்சத்துல சாகிறத விட இருக்கிறவன்ட்ட போவோம்டா, இருக்கிறவன்ட்ட போய் சொல்லுவோம். கேட்டாப்பு கேட்கிறேன், கேட்காட்டி போறேன், ஆனா போய் சொல்லுவோம்டான்னு சொல்லி போனான்ல. அங்க ஒரு இறைச்சலின் சத்தம் கேட்டுச்சு, எல்லா பயிலும் ஓடிட்டான். குதிரை கட்டி இருக்கு,
செட்டு பூரா போட்டதா இருக்குது. அவங்க வச்சிருந்த எல்லா தானிய தவசங்கள் அங்க அப்படியே கிடக்குது. பாருங்களேன், அங்க எப்படியெல்லாம் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 6வது வசனம். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருத்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகளில் இருந்த பிரகாரமாய் விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு பிராணனை மாத்திரம் காப்பாத்தி கொள்ள ஓடியே போயிட்டாங்களாம். இப்ப இத்தனை வருஷமா அவன் வச்சிருந்துக்கிறது அத்தனையும் அங்கதாங்க இருக்கு. அவன் குதிரை இருக்குது, அவன் ரதம் இருக்குது, அவன் பொருள் இருக்குது, அவன் கொண்டு வந்து வச்சிருந்து இவங்கள கேப்சர் பண்ணி வச்சிருந்தான் இல்லையா, அத்தனை அவனோட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே அங்கேயே தான் இருக்குது அந்த செட்டுக்குள்ள. இவன் மட்டும் ஓடி போயிட்டான். இப்ப இவங்க போறாங்க இல்லையா, அந்த 4 குஷ்டரோகிகள். 8ஆம் வசனம். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்த பொழுது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து. நல்லா கவனிங்க, இவ்வளவு நாளா நம்ம அவன் ஊர்ல சமரியால ஒண்ணுமே கிடையாது, புசிக்கவும் முடியல குடிக்கவும் முடியல. இப்ப பக்கத்திலே இருக்குது புசித்து குடிக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. உள்ள பூந்துட்டான், அங்க ஒருத்தையும் கூட இல்ல, கர்த்தர் துரத்தி விட்டுட்டாரு. உள்ள பூந்தோடனே புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளி, கை தட்டுங்க, உள்ள என்ன இருக்குதான், வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருந்துச்சுங்க, அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு சாட்சி இருந்துச்சு, அவங்க உள்ளம் குத்தப்பட்டுச்சு, அவங்க உணர்வு தூண்டப்பட்டுச்சு, அவங்க ஆவியில ஒரு உயிர்மீச்சி வந்துச்சு, அவங்க ஆவி அவங்களோட பேச ஆரம்பிச்சிச்சு. வேதம் சொல்லுது, எவர்களுடைய ஆவியை ஏவி கர்த்தர் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் அந்த நல்ல பணிக்காக தங்கள் கைகளை கொடுத்தார்கள். இந்த 4 பேருக்குள்ள இருக்கிற ஆவி பேசுது. நம்ம செய்யறது நியாயம் அல்ல. வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, வஸ்திரம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எடுத்து எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கமே, நமக்கு எல்லாம் கிடைக்குதே. ஆனா அங்க இருக்கானே, நம்ம ஊருக்குள்ள இருக்கானே, மாமா மச்சான் பெரியப்பன் சித்தப்பன் தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி உறவுக்காரன், நம்முடைய குலத்தான் கோத்திரத்தான் ஜாதிக்காரன் எல்லாம் இருக்கானே, அவன் தண்ணி இல்லாம இருக்கானே, உணவு இல்லாம இருக்கானே, அப்பம் இல்லாம இருக்கானே, பெத்த பிள்ளைய தின்னுக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு போய் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? நம்ம ஒளிச்சு வைக்கிற காலமா, மறைச்சு வைக்கிற காலமா, எடுத்து வைக்கிற காலமா? நாமும் அவரோட தானே செத்து இருக்கணும். ஆனா நம்ம இந்த கூடாரத்துக்கு வந்ததுனால நம்ம பிழைச்சுக்கிட்டோமே. நம்ம போய் இந்த செய்தியை, இந்த கூடாரத்துல இருக்கிற செய்தியை, இந்த கூடாரத்துக்குள்ள வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, ரதம் இருக்கு, குதிரை இருக்கு, வஸ்திரம் இருக்கு, உணவு இருக்கு, எல்லா செய்தியும் இங்க இருக்கிற செய்தியை போய் அங்க சொல்ல வேண்டாமா? இதை கேட்கிற தம்பி தங்கச்சி தாயே தகப்பனே தேவனுடைய ஊழியர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு அருமையான ஆவிக்குரிய மண்ணா கிடைக்குது. நல்ல கைத்தட்டி பாட்டு பாட ஒரு ஆராதனை இருக்கு, நல்ல கர்த்தருடைய வார்த்தை கேட்குறீங்க, நல்ல காற்றோட்ட வசதியில நல்ல சேர்ல உட்காந்து எல்லாம் கேட்குறீங்க. ஆனா இந்த வசனம் இல்லாததுனால எத்தனையோ பேர்கள் இன்னைக்கு விக்கிரகத்துக்கு முன்னாடி கிடக்கிறாங்களே, வேசித்தனத்துக்கு முன்னாடி கிடக்கிறாங்களே, சூனியத்துக்கு முன்னாடி கிடக்கிறாங்களே, மந்திரத்துக்கு முன்னாடி கிடக்கிறாங்களே, பாகாலுக்கு முன்னாடி கிடக்கிறாங்களே, விக்கிரக தோப்புக்கு முன்னாடி கிடக்கிறாங்களே. இதோ எத்தனையோ பேர்கள் இன்னைக்கு அந்த வசனம் சொல்லுது, 2000 பிசாசு உள்ளவன் எங்க இருந்தா, பிரேத கல்லறையில கடந்தாங்க. பெத்தெடுத்த ஒரு தாய் இருக்கிறா, ஒரு தகப்பன் இருக்கிறான். ஆனா 2000 பிசாசு பிடிச்சதுனால அவன் பிரேத கல்லறையில வஸ்திரம் இல்லாமல் இருந்தான், கைகள் கால்கள் கட்டப்பட்டவனா இருந்தான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்துச்சான். ஆனா அப்படிப்பட்டவனுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய கடமை யார் மேல விழுந்ததுங்க? அறிந்தவனுக்கோ? சொல்லுங்க பக்கத்துல பா, சிஸ்டர் நீங்க செய்யறது நியாயம் இல்லை. உனக்கு முதல்ல சொல்லுங்க, ஜட்ஜ்மெண்ட் உனக்கு தாங்க முதல்ல. பவுல் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறார்? மரியாள் சொல்றாங்க, என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. அப்ப ஆவியை பார்த்து ஆத்மாவை பார்த்து ஒரு மனுஷனால பேச முடியும்னா ஏன் நீ உன் ஆத்மாவை பார்த்து பேச முடியாது? சொல்லு, நான் செய்யறது நியாயம் கிடையாது, நான் செய்யறது நியாயம் கிடையாது, என் வாழ்க்கையை வேஸ்டான செலவு செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த மார்த்தாள் ஆவிங்க வேலை 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 வேலை, விடிஞ்சதுல இருந்து சாக வரையும் வேலை தாங்க. எந்திரிச்ச கர்த்தர் உள்ள இருக்கிறார், வீட்டுக்குள்ள ரட்சகர் இருக்காரு, தேவன் வந்திருக்கிறாரு, மகாபெரிய உன்னதமானவர் வந்திருக்கிறாரு, உயிருள்ளவர் வந்திருக்கிறாரு, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் அவங்க வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறாரு. ஆனா இவளோ அவரை விட்டுட்டு வெளியில போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? வேலை செய்து கொண்டு இருக்கிறார். வேலை அதுவும் இல்லாம வந்து ஒரு கேள்வி கேட்கிறா, உமக்கு கொஞ்சமாவது கவலை இல்லையாப்பா? என் தங்கச்சி அனுப்பக்கூடாதா? நானா ஒருத்தியா வேலை செய்யறேனே, நீ இவ்வளவு போய் உன் பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறியே,
நீ அனுப்பிவிடு, எனக்கு ஒரு உதவி செய்ய சொல்லக்கூடாதா? நீங்க ஒரு பெரியவர், மேன்மையானவர், மகத்துவமானவர், போதகர், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், கொஞ்சம் சொல்லி அனுப்பியிருக்க கூடாதா? இவளை உன் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறீங்க, நான் ஒருத்தியா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஏசப்பா சொன்னார், சிரிக்கி அப்படி அழகா சொல்றாரு, தேவையானது ஒன்றுதான் மார்த்தாள், நீ அநேக காரியங்களை குறித்து பாராட்டினாரா? கவலைப்பட்டு கலங்க. பக்கத்தில் சொல்லுங்க, உனக்கு கவலைங்க. எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் வயிறு நிறையவே நிறையாதுங்க, வீடு நிறையவே நிறையாதுங்க. ஒரு மனுஷன் சொன்ன, ஆத்துமாவே உனக்கு வேண்டிய அளவுக்கு இருக்குது, எல்லாம் என் களஞ்சியத்தை இடிச்சு இன்னும் கொஞ்சம் பெருசாக்க போறேன். கர்த்தர் சொல்றார், மதி கெட்டவனே. அவனுக்கு என்ன பேர் கொடுத்தாரு? மதி கெட்டவனே. இன்றைக்கு ராத்திரி உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானா இதெல்லாம் உனக்கு யாருடையது? சாலமோன் ஞானி எழுதுறாரு பிரசங்கில, எனக்காக வீடுகளை கட்டினேன், தோப்புக்களை உண்டாக்கினேன், மாட மாளிகைகளை கட்டினேன், ரதங்களை உருவாக்கினேன், அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், இப்படி எழுதிக்கிட்டே வர்றார். கடைசியில எல்லாவற்றையும் திரும்பி பார்த்தேன், மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொன்னான். இளவயதும் வாலிபமும் மாயை பிரசங்கி சொன்னான். அவனுக்கு தெரியுது எல்லாம் மாயை, உலகமே மாயை, உறவுகள் மாயை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு மாயை. யாரும் யாரையும் நியாய தீர்ப்புல கொண்டு போய் காப்பாற்ற முடியாது தம்பி தங்கச்சி. அவளைதான் பெத்தெடுத்து பிள்ளையை வளர்க்குறமே, உன் கூட வந்துருமா? அந்த புருஷனுக்கு அண்ணன் பாடுபட்டு இவ்வளவு ஓடி ஓடி உழைச்சு துணி துவைச்சு கொடுத்து அவனுக்கு என்ன பரிவர்த்தனை பண்ற? அவன் உன் நியாய தீர்ப்புல வந்து உனக்கு பதில் சொல்லிடுவானா? உன்னை காப்பாத்திடுவானா? உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணிடுவானா? அல்லது உனக்கு நியாய தீர்ப்புல வந்து என்னாலதான் இவ இப்படி போயிட்டா, அவளுக்கு பதிலாக என்னை தண்டிச்சுக்க, அவளை மோட்சத்துல தூக்கி போடணும்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. யாரும் கர்த்தரிடத்துல எஸ்கேப்டு ஆகவே முடியாது. நீ தான் உன் ஆத்மாவுக்கு உத்தரவாதி. உன் ஆத்மாவுக்கு நீ தான் கரிசனை உள்ளவனா இருக்கு. உன் ஆத்மாவை குறித்து நீ ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்து, காலத்தை பிரயோஜனப்படுத்து. இன்னி இருக்கிற நாட்களையாவது நீ பிரயோஜனப்படுத்து. இவங்க சொல்றாங்க, நியாயம் அல்ல, நான் செய்யறது நியாயம் அல்ல. இந்த இருதயம் உனக்குள்ள இன்னைக்கு வர வேண்டாமா? உன் இருதயம் உன்னை குத்த வேண்டாமா? உன் இருதயத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர வேண்டாமா? யோவானை பார்த்து சொல்றார், நாங்கள் என்ன செய்யணும்? பவுலை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்பட நான் எங்களை என்ன செய்யணும்? கந்தாகா மந்திரி கேட்கிறேன், ஞானஸ்தானம் எடுக்க நான் என்ன செய்யணும்? அவங்க இருதயம் குத்தப்படுதுங்க. ஆனா இதை கேட்கிற பிரசங்கிக்கிற கேட்கிற நீங்களும் நானும் இருதயம் இன்னைக்கு திணறுள்ள இருதயமா, கொழுப்புள்ள இருதயமா. என்ன வந்தாலும் கவலையே வருது, நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம். எப்படி பார்ப்பீங்க நியாய தீர்ப்புல? ஆண்டவர் கேட்பாரே, உனக்கு எத்தனை பேர்த்த நான் அனுப்பினேன், உன் கையில ஊழியத்தை கொடுத்தேன், உன் கையில நபர்களை கொடுத்தேன், உனக்கு எத்தனை சான்ஸை கொடுத்தேன், உன் பக்கத்துல எவ்வளவு பேர் வந்தாங்க, உன்கிட்ட இருக்கிற தாளந்தை நீ கொஞ்சமாவது யூஸ் பண்ணியா? யாருக்காவது சொன்னியா? முதல்ல யாரை நான் அனுப்புவேன் கேட்கிறார். எல்லாம் இன்ஜினியர், எல்லாம் டாக்டர், எல்லாம் கலெக்டர், எல்லாம் வாத்தியார், எல்லாம் மிலிட்ரி, எல்லாம் போலீஸ். யாரு தாங்க ஊழியத்துக்கு போறது? எல்லாருமே பிள்ளை பிறந்த உடனே நீ இன்ஜினியர் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும், நீ ஐஏஎஸ் ஆகணும், நீ ஐபிஎஸ் ஆகணும், நீ அப்படி ஆகணும் இப்படி ஆகணும். யாராவது பிள்ளை பிறந்தோடனே நீ ஊழியக்காரனாகணும்னு சொல்றமா? தயவு செய்து என்ன இளம் பிள்ளைகளா இருக்கிற நீங்களாவது இனி வருகிற காலத்துல சொல்லுங்க, பிள்ளைகளை சொல்லுங்க, என் பிள்ளைகள் ஊழியக்காரர்களாய் வரணும், பாஸ்டரா வரணும், தீர்க்கதரிசியா வரணும், அப்போஸ்தலனா வரணும், சுவிசேஷகனா வரணும், மிஷனரியா வரணும், உலகத்தை அசைக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷியா என் பிள்ளை வரணும். ஆனா அண்ணாளுக்கு ஒரு கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லாம அவ பிள்ளை பிறக்கிறப்ப சொல்றா, என் பிள்ளைய உனக்கு நான் கொடுப்பேன், என் பிள்ளைய உனக்கு நான் கொடுப்பேன். அவளுக்கு இருக்குதுங்க அந்த உணர்வு இருக்குதுங்க. அவளுக்கு அந்த காலத்துல அந்த உணர்வு இருந்துச்சுங்க. ஒரு பிள்ளையை நான் உனக்கு கொடுப்பேன், என் சிறுமை நீங்கட்டும், என் வறுமை நீங்கட்டும், என் தரித்திரம் நீங்கட்டும், என் மேல இருக்கிற அந்த அபாண்டமான மலடி என்கிற குற்றச்சாட்டு நீங்கினால் போதும், நீ ஒரு பிள்ளையை கொடுத்தால் அவனை உனக்கென்றே நான் கொடுப்பேன். வேதம் சொல்லுது, சாமுவேல் முதிர் வயது ஆன வரையும் ஆலயத்துல பணிவிடைக்காரனா என்ன? கைத்தட்டி சொல்லுங்க. தான் முதல் பெயர் சேபா வரையும் அவன் தீர்க்கதரிசியா இருந்தான். சின்ன வயசுல கொண்டு போய் உள்ள விட்டுட்டு முதிர் வயது வரை மரண தரியந்தமோ அவன் ஆலயத்துல தான் இருந்தாங்க. எல்லா இடத்துல நியாயம் விசாரித்து கொண்டு ஆலயத்துல தான் அவன் பணிமூட்டு பணியில வேலை செய்து கொண்டு இருந்தான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, 4 குஷ்ரோகிகள் மனுஷங்க, அவன் உள்ளம் குத்துதுங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுதுங்க. 4 பேரும் சொல்றான், நான் போய் ஊழியன் போய் சொல்லணும், இந்த செய்தியை போய் ஊருக்குள்ள சொல்லணும், இங்க உணவு இருக்குன்னு சொல்லணும், பொருள் இருக்குன்னு சொல்லணும், வெள்ளி இருக்குன்னு சொல்லணும், ரதம் இருக்குன்னு சொல்லணும், குதிரை இருக்குன்னு சொல்லணும், எல்லாம் அங்க இருக்குன்னு சொல்லணும். ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், ஊருக்குள்ள பஞ்சத்துக்குள்ள இருக்க ஓடுறான். நீ ஓடு. எத்தனையோ பேர் பஞ்சமா இருக்கிறான், தரித்திரமா இருக்கிறான், வியாதியா இருக்கிறான், வேதனையா இருக்கிறான், கண்ணீரா இருக்கான், இருளுக்குள்ள இருக்கான், பாதாளத்துக்குள்ள இருக்கான், அக்கிரமத்துக்குள்ள இருக்கான், இச்சைக்குள்ள இருக்கிறான், சூனியத்துக்குள்ள இருக்கான், மந்திரத்துக்குள்ள இருக்கான். அவன்கிட்ட போய் மெய் தேவனாகி இயேசுவை குறித்து 2 வார்த்தை சொல்லு தம்பி தங்கச்சி. ஆயத்தமா இருப்பாங்க.
கர்த்தர் அவனுடைய மனக்கண்களை திறப்பாருங்க. யாரோ ஒருத்தர் சொல்லித்தாங்க நீ நானும் வந்திருக்கிறோம். 1990 வருஷம் எனக்கு ஒருத்தர் இயேசுவை அறிவித்ததுனால தாங்க இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் ஊழியக்காரனாய் நின்று கொண்டிருக்கிறேன். யாரோ ஒரு நபர் அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி அவன் கேள்விப்படுவான்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான்? விசுவாசிக்காவிட்டால் அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? ரட்சிக்கப்படாவிட்டால் அவன் எப்படி பரலோகத்துக்கு வருவான்? அப்ப அறிவிக்கிற ஒரு நபர் தேவையல்லவா? அந்த நபர் யாருங்க? யாரோ ஒருத்தர் தூதர்களை வந்து சொல்லுவாங்க. தூதர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல அனுமதி கிடையாதுங்க. நற்செய்தியை கொண்டுட்டு வருவாங்கங்க. அப்படி தூதர்களை வச்சு ஊழியம் செய்யணும்னா கர்த்தர் எப்பயோ இந்தியா முழுசும் உலகம் முழுசும் 7 கண்டத்துக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருப்பாருங்க. அவரு ஊழியம் செய்ய உன்னையும் என்னையும் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கு. சுவிசேஷகனை கர்த்தர் பிரம்மாண்டமா பார்க்கிறார். சுவிசேஷகனுடைய பாதங்களை அவர் அழகு பார்க்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்றால் அவனை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார். அந்த உலகத்துல பிதா கனப்படுத்துற ஒரே ஒருத்தர் யார் தெரியுமா? ஊழியம் செய்யறவங்க. இந்த உலகத்துல வேலை செய்யறவங்கள உலகம் கௌரவிக்கும். ஆனா கர்த்தருக்கு ஒருத்தன் ஊழியம் செய்தால் அவனை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார். அந்த கனம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆகாஸ்வேர் ராஜா அந்த மொர்தெகாய்க்கு ஒரு கணம் கொடுத்தார் தெரியுமா? குதிரையில ஏற்றி ராஜவஸ்திரம் போட்டு கொண்டு போனார் இல்லையா? அது உலக ராஜா, உலக மனுஷனுங்க, தேவ மனுஷனுக்கு கொடுத்த ஒரு கணம். ஆனா பரலோக ராஜாவாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கணம் எப்படி இருக்கு யோசித்து பார். அந்த சுவிசேஷனுடைய பாதங்களை கழுவினாருங்க. அவர் சுவிசேஷன் சொல்ல போறவனுடைய காலை கழுவினாருங்க. அவர் கழுவி அந்த கால்களை அவர் அழகு பார்த்தார் என்று வேதம் சொல்லுது. அடுத்து இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருக்கு மகிமையாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7 வசனம். 2வது காரியம், நீங்கள் என்ன செய்யணும்? முதலாவது ஊழியம் செய்யணும். அறிவிக்கப்படாத இடத்தை நோக்கி நீங்கள் அறிவிப்பு கொடுக்க இயேசுவின் நாமத்தில் நீங்க புறப்பட்டு போகணும். அதுதான் கர்த்தருடைய திட்டமும் தீர்மானமும் சித்தமுமா இருக்கிறது. அடுத்த காரியம், காலத்தை பிரயோஜனப்படுத்த நாம் என்ன செய்யணும்? எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் வசனம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். பக்கம் 1011வது பக்கம், பழைய ஏற்பாடு. நீ ஆமென் ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனா இரு. அநேக நாட்களுக்கு பின்பாடு நீ என்ன செய்யப்படுவாய்? விசாரிக்கப்படுவாய். இப்ப 2வது கர்த்தர் சொல்றாரு, நீ காலத்தை பிரயோஜனப்படுத்த என்ன செய்யணும் தெரியும்? முதல்ல நீ ஆயத்தமாகணும். மோசேயை அதிகாலையில் எழுந்தி ஆயத்தமாகி சீனாய் மலை மேல வந்து என்கிட்ட நில்லுங்கிறார். எப்ப ஆயத்தமாகணும்? அதிகாலையில் ஆயத்தமாகணும். அந்த மலை எவ்வளவு உயரமா இருக்கும் தெரியாது, எத்தனை கிலோமீட்டர் தெரியாது, எப்படி ஏறி போனாரு தெரியாது, லைட் இருந்துச்சா, டார்ச் லைட் இருந்துச்சா, மெர்க்குரி இருந்துச்சா, பெட்மாஸ் லைட் இருந்துச்சா தெரியாது. ஆனா நீ ஆயத்தமாகி அன்னைக்கு என்ன பண்ணணும்? மலை மேல 2 கற்பனைகளை சுமந்துட்டு வரணும். ஏன்னா உடைச்சு போட்டே இல்ல, எடுத்துட்டு வா, அங்க ஆயத்தமா வந்து நில்லு, நான் உனக்கு வந்து அவைகள்லாம் எழுதுவேனார். அப்ப அந்த மனுஷன் எத்தனை மணிக்கு பிரயாணம் பண்ணியிருப்பாரு? எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பாரு? அந்த அதிகாலை இருட்டோடு அவர் எழுந்திரிச்சு எங்க போறாரு? மலை மேல ஏறி போறாரு. யாரை பார்க்க போறாரு? கர்த்தரை பார்க்க. அப்பதான் அதிகாலையில தான் மண்ணா வையும். மண்ணா பெய்யற நேரம் எப்ப தெரியுமா? மத்தியானம் 12 மணி இல்ல, காலையில 8 மணி இல்ல. நம்ம நினைச்ச நேரத்தில் எந்திரிச்சு மண்ணா வத்தோம்னா மண்ணா இருக்காது. மண்ணா பெய்யற நேரம் அதிகாலையில பனி பெய்யும். அது பனித்துளி அளவு தான் இருக்கும். அப்ப அதிகாலையில் பெய்யும் பொழுதே நீ ஓடி போய் என்ன பண்ணணும்? மன்னாவை பொறுக்கி கொள்ளணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். காலைதோறும் அவருடைய கிருபை புதிது. அப்ப அருமையான தம்பி தங்கச்சி, இங்கு வேதம் சொல்லுது, முதல்ல நீ ஆயத்தப்படு, அடுத்து உன்னோடு கூடினவர்களை எல்லாரையும் ஆயத்தப்படுத்து. அப்ப நம்ம ஆயத்தப்படாம எப்படிங்க இன்னொருத்தர் ஆயத்தப்படுது? எங்கேயாவது பிரயாணம் போகணும்னா என்ன ஆயத்தம்? 2 நாளைக்கு முன்னாடியே முடிச்சு எல்லா சூட்கேஸை ரெடி பண்றோம், பெட்டியை ரெடி பண்றோம், நமக்கு வேண்டிய பொருளை ரெடி பண்றோம், இல்லாத பொருளை வாங்கி வைக்கிறோம், எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு இடம் செக்அப் பண்ணிக்கிறோம், டிக்கெட் கரெக்டா இருக்கான்னு பார்க்குறோம். எப்படிலாம் நம்ம ஆயத்தமாகறோம்? வண்டியில் காற்று இருக்கான்னு பார்க்குறோம், பெட்ரோல் சரியா இருக்கான்னு பார்க்குறோம், பாக்கெட்டில் பணம் இருக்கான்னு பார்க்குறோம், ஏடிஎம் இருக்கான்னு பார்க்குறோம், பாஸ்போர்ட் இருக்கான்னு பார்க்குறோம், இன்னும் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இருக்கான்னு பார்க்குறோம், ஆதார் இருக்கான்னு பார்க்குறோம், எல்லாம் இருக்கா, எல்லாம் எடுத்து வச்சுட்டுமான்னு பார்க்குறோம். என்ன ஆயத்தம்? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆயத்தமாகு, பரலோகத்துக்கு நீ ஆயத்தமாகு, தேவனுடைய ஊழியத்துக்கு நீ ஆயத்தமாகு, ஊழியம் செய்வதற்கு நீ ஆயத்தமாகு. நீ ஆயத்தமானா உன் கூட இருக்கிறவங்களை எல்லாம் நீ என்ன படுத்த முடியும்? ஆயத்தப்படுத்த முடியும். நீ அவர்களுக்கு காவலனா இருக்கணும். 2வது, உன் காலத்தை நீ பிரயோஜனப்படுத்த என்ன பண்ணணும்? காவக்காரனா மாறணுங்க. காவக்காரனுங்க ஜாமம் காக்கிறவன். ஒரு பட்டணத்தின் மேல ஜாமம் காக்கிறவன் சுத்திக்கிட்டே இருப்பான். காவக்காரன் அவன் தான் காவக்காரன். பட்டணத்தின் மேல மதில் மேல சுத்திக்கிட்டு இருப்பான். அவன் எக்காலம் ஊதணும். அந்த ஊதுறதுல என்ன இருக்கு? ஆபத்துக்கு ஒரு மாதிரி ஊதணும், நார்மலுக்கு ஒரு மாதிரி ஊதணும். நீங்க பாத்தீங்கன்னா
யோசுவால பார்க்கலாம் எப்படி மக்களை கூட்டுறதுக்கு ஊதணும், சாதாரணமா எப்படி ஊதணும், எல்லாம் என்னாகமத்துல லேவியராமத்துல கர்த்தர் சொல்லிக்கிட்டே வரார். எப்படிலாம் ஊதணும், பெருந்துணியா எப்படி ஊதணும், சாதாவை எப்படி ஊதணும், இந்த பக்கம் ஊதுறப்ப எப்படி இவர்களை எழும்பி வரணும், எல்லாமே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப ஊதுவதில் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப ஜாமக்காரன் மேல அங்க இருக்கணும், காம்பவுண்ட் வால்ல நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதிரிகளுடைய யார் வர்றாங்களா அவனுடைய பார்வையெல்லாம் தூரத்தில் இருக்கணும், ரொம்ப தூரம் பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா தாவீதை வந்து சொல்றாங்க, ஒருத்தன் ஓடி வருகிறான், அவனுடைய ஓட்டம் இப்படிப்பட்டவனுடைய ஓட்டமா இருக்கு, அவன் இப்படி வர்ற பார்த்தா இவனா தான் இருக்கும், அவனுடைய ஓட்டமே எனக்கு தெரியுதுன்னு சொல்றேன். அப்ப எவ்வளவு தூரத்துல ஓடி வர்றவன் அவன் கரெக்டா சொல்றான் பாரு, அகிமாசின் ஓட்டம் மாதிரி இருக்குது. அவன் ஓடி வருகிறத பார்த்தா அவன் அகிமாசு தான் சொல்றான். அப்ப ஓட்டத்தை வச்சே ஒரு ஆளை ரூபத்தை கண்டுபிடிக்கிறான் பாருங்க. அப்ப எதிரிகள் எங்க இருக்கிறாங்க, எங்க கேம்ப் போட்டிருக்காங்க கண்டுபிடிக்கிறதா காவக்காரனுடைய வேலை. அவன் தான் ஜாமம் காக்கிறவன், அவங்க தான் நடுக்காமத்தில் இருக்கக்கூடிய ஜாமக்காரர்கள். அப்ப நம்மளை எல்லாம் கர்த்தர் முதல்ல ஊழியம் செய்யணும், ரெண்டாவது ஜாமக்காரலா இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, நீங்களும் நானும் ஜாமக்காரர்கள். ஜாமம் காக்கணுங்க, ராத்திரி நேரத்துல கொத்தளமிடணுங்க, ராத்திரி எல்லாம் ஜெபிக்கணுங்க. பாருங்க ஏசப்பா 12 பேர்த்த கூப்பிடுறதுக்கு முன்னாடி இரவெல்லாம் ஜெபம் பண்ணார். பாருங்க பவுல் வனாந்தரத்துல கடற்கரையில ஆற்றங்கரையில போய் ஜெபம் பண்றாருங்க. வேதம் முழுசும் பாருங்களே ஜெபம் 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 ஜெபம். யாக்கோபு எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு விடிய விடிய ஜெபம் பண்றாரு. ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஜீரோ. நீ ஜெபித்துட்டேன்னா நீ ஹீரோ. நீ ஆண்டவரோடு நடந்துட்டேன்னா உனக்கு நிகரானவனே கிடையவே கிடையாது. எலியா சொல்றாரு, தேவனுக்கு முன் இருக்கிற நான் சொல்றேன், தேவனுக்கு முன்னாடி நிற்கிற நான் சொல்றேன், என் வாக்கின் படியே அன்றி இந்த பூமியில மழையும் பனியும் பெய்யாது. கர்த்தர் சொன்னார்னே அவன் சொல்லல, என் வாக்கின் படியே அன்று. மோசே சொன்னபடி கர்த்தர் செய்தார். மோசே சொன்னா கர்த்தர் கேட்டார். காரணம், மோசே அவருடைய பிரதிநிதியா நின்னா. கர்த்தர் பார்த்தாரு, நீ சொல்லிட்ட அப்படியே ஆகட்டும். ஆதாம் போய் பேர் வச்சாரு, சிங்கம்னா சிங்கம் தான், கரடினா கரடி தான், புலினா புலி தான், குதிரைனா குதிரை தான், யானைனா யானை தான். காரணம், இவனுக்கு அந்த அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்துட்டாரு, பேர் வைக்கிற அதிகாரத்தை. இவன் வச்சதுதான் பெயர். அது இன்றைக்கு வரையும் நிற்கிது தேவனுடைய பிள்ளைகளை. முதலாவது ஊழியம் செய், ரெண்டாவது காவக்காரனாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு நீங்க தாங்க காவக்காரர், உங்க வீட்டுக்கு நீங்க தாங்க கேட் கீப்பர், உங்க வீட்டுக்கு நீங்க தாங்க 2 பேர் பொறுப்பாளர்கள், உக்ரானத்துவக்காரர். கர்த்தர் இன்னைக்கு உங்கள்கிட்ட அந்த காரியத்தை சொல்றாரு, நீ ஆயத்தப்பட்டு உன்னோடு இருக்கிறவங்களை ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலனா இரு. உன் காலத்தை வேஸ்ட் படுத்தாத, காவக்காரனுக்கா நீ கடந்து வா. நீ ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டு நில்லு. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நீ ஜெபம் பண்ற சத்தம் கேட்டாலே இன்னொருத்தர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உன் ஆவி அனல் கொண்டாலே பக்கத்தில் இருக்கவங்க ஆவி அனல் கொள்ள ஆரம்பிச்சிருங்க. உன் ஆவி கம்பீரிக்க ஆரம்பிச்சிட்டா பக்கத்தில் இருக்கிறவங்க ஆவி கம்பீரிக்க ஆரம்பிச்சிருங்க. நீ வேதத்தின் வழியில நடக்க ஆரம்பிச்சிட்டா உன் குடும்பத்தார்கள் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. முயற்சி பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வாக்கிய பண்ணுவார். 3வது காரியம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 22:30 வாசிக்கலாம். அதே பகுதியில் இருக்கு, 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். எசேக்கியேல் 22:30 வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷன், திறப்பிலே நிற்கத்தக்கதான ஒரு மனுஷன். எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவைகளானபடியா காலத்தை பிரயோஜனப்படுது. ஒண்ணு ஊழியத்துக்கு போ, இல்லாட்டி காவக்காரனாரு, இல்லாட்டி ஜெபம் பண்ணு, திறப்புல நில்லு. மோசே போய் நின்னான்ல, என்ன சொன்ன, ஒண்ணு இவர்களை மன்னிக்கிறதுனா மன்னியும், இல்லாட்டி என் பேரையும் அழிச்சிடும், நானும் வரல. இதாங்க திறப்புல. அவன் மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவில் திறப்பிலே நின்னான். தேவனுடைய கோபத்தை ஆற்றும் பொருட்டு திறப்பின் வாசலிலே நின்னானா. உன்னால தெருவுக்கு போக முடியல, உன்னால காவ காக்க முடியல, ஆனால் உன்னால ஜெபிக்க முடியாதா? சோர்ந்து போகாமல் ஜெபிக்க முடியாதா? இரவு பகல் இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியாதா? மற்றவங்களுக்காக நீ பரிந்து பேசக்கூடாதா? இதுக்குதான் மொர்தெகாய் சொல்றாரு எஸ்தரை பார்த்து, இந்த காலத்திற்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைச்சிருக்கு. நீ மௌனமா இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறு ஒரு இடத்துல இருந்து வரும், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிஞ்சு போவீங்க. அவர் என்ன பண்ணுனாவ? ஒரே ஒரு எஸ்தர் தாங்க. தாதிமார முதல்ல கூப்பிட்டா, தாதிகளை கூப்பிட்டா, வாமா நம்ம எல்லாரும். அவங்களாம் அந்நிய ஜாதியார்கள், அவங்களாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது, அவங்களாம் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது, அவங்களாம் எந்த இனத்தாரும் எழுதப்படல. ஆனா தாதிமார்கள், தன் கூட இருக்கிறவர்கள். அவங்கள கூப்பிடுறா, வாங்க ஜெபிக்கிறதுக்கு 2 ஆள் வேணும் இல்லையா, வாங்க. ஆபிரகாமோடு இருந்த எலெயாசர் ரட்சிக்கப்பட்டான் பார்த்தீங்களா? ஆபிரகாமின் தேவனை எலெயாசர் அறிந்து கொண்டான் பார்த்தீங்களா? எலிசாவை பார்க்க வந்த நாகமான் கர்த்தரை அறிஞ்சுக்கிட்டான் பார்த்தீங்களா? நம்மளோட இருக்கிறவன் அறிஞ்சுக்குவாங்க.
நம்ம வாசனை அவன் மேல வீச ஆரம்பிச்சிருங்க. நம்ம பேசுற வார்த்தைகள் அவனுடைய இருதயத்தை தொட ஆரம்பிச்சிருங்க. நம்முடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் அவன் கவனித்து 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 நம்முடைய வழியில் அவன் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாக்கோப்பின் தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ள அவன் வந்துருவாங்க. தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஒன்றும் அவருக்காக பிரயாசப்பட தேவையில்லை, அவர்களே வருவார்கள். வாசனை உள்ள இடத்தை நோக்கி, பூவை நோக்கி எப்படி தேன் வருதோ, இது வண்டு வருதோ, ஈ வருதோ, அது போல உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நோக்கி ஜனங்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க, ஏசப்பாவை நோக்கி நல்லா கவனிக்கணும். வீட்டில் இருந்தா கூட்டம் வருது, ஆலயத்தில் இருந்தா கூட்டம் வருது, கடற்கரையில் இருந்தா கூட்டம் வருது. அவர் எங்க போனாலும் கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. அவர் போய் ஒருத்தட்டையும் போய் நின்று வாங்க வாங்கன்னு கூப்பிடலாம் இல்ல. வீட்டுக்குள்ள இருக்கிறாருன்னா ஒரு பெருங்கூட்டம் வருது. அவரு கடற்கரையில் இருக்கிறாருன்னா ஒரு பெருங்கூட்டம் வருது. அவர் கப்பர்நகூம்ல இருக்கிறாருன்னா ஒரு கூட்டம் வருது. கலிலேயாவில் இருக்கிறாருன்னா ஒரு கூட்டம் வருது. அவர் படகுல இருக்கிறாருன்னா ஒரு கூட்டம் வருது. வந்துகிட்டே இருக்கு. காரணம், வியாதிக்காரர்கள், வேதனை உள்ளவர்கள், வருத்தம் உள்ளவர்கள், தரித்திரமர்கள், கடன்பட்டவர் எல்லாம் வர்றாங்க. ஹீல் ஹீல் ஹீல், எல்லாத்தையும் ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கார், சுகமாக்கிக்கிட்டே இருக்கிறார். வந்தவன் போனவன் எல்லாத்துக்கும் அற்புதம் நடக்குது. அவன் போய் போய் கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கான். பார்த்தீங்களா? அப்ப அவர் கையில இருந்து புறப்பட்ட அந்த அற்புத அடையாளங்கள் அநேக ஜனங்களை அவருக்கு பக்கமா கூட்டிட்டு வருதுங்க. அப்ப இங்க வேதம் சொல்லுது, ஜெபம் ஜெபம் ஜெபம். நீ ஜெபம் பண்ணினா திறப்புல நின்ன போதுங்க. யாக்கோபு போய் ஒரு நாள் திறப்புல நின்னார். எப்படி நிற்கிறாரு? என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய விட மாட்டேன், ஏன்னா முன்னாடி ஏசா வந்துட்டேன், அவ்வளவுதான். என் 20 வருஷ பிரயாசமும் மண்ணுல விழுக போகுது. 20 வருஷம் நான் பட்ட பாடுகள் எல்லாம் தரையில விழ போகுது. 20 வருஷம் நான் வடிச்ச கண்ணீர் எல்லாம் வேஸ்டா போகுது. என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய. வேதம் சொல்லுது, அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு. அதாங்க திறப்புல நிக்கிறார். எலிசா எப்படி திறப்புல நிக்கிறாரு? எலியா போறாரு, இவர் திறப்புல நிக்கிறார். எனக்கு நீ தந்தால் ஒளியும் விட மாட்டேன், நீ ஆசீர்வதி, எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லு. நீ பெத்தேல் போனாலும் வருவேன், கில்கால் போனாலும் வருவேன், எரிகோ போனாலும் வருவேன், யோர்தான் போனாலும் வருவேன், எங்க போனாலும் வருவேன். கடல் அங்க இருக்கிற தீர்க்கதரிசி வந்து சொல்றேன், உங்க எஜமானனை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறாரு தெரியுமா? இவன் சொல்றான், எனக்கு எல்லாம் தெரியும், வேலையை பார்த்து பேசாம வாயை மூடுங்க, உங்களுக்கு வர பிரியம் இல்லை, நானாவது பின்னாடி போறேன். இவன் கேட்டவன் பூரா பேசாம வாயை மூடிட்டு பேசாம தாங்கிறேன். எவனாவது ஒருத்தனாவது பின்னாடி வந்தானா? யாருக்காவது அந்த ஆவி உணர்வு இருந்துச்சா? யாருக்காவது நம்மளும் போய் இந்த கிருபையை எலியாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலான்னு எவனாவது ஒரு மனிதன் எழும்பி வந்தானா? எல்லாருக்கும் தெரியுதுங்க எடுத்துக்கொள்ள போறான்னு. ஆனா அதை பெற்றுக்கொள்ளணுங்கிற வாஞ்சை இல்லைங்க, அதை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக பிரயாசம் இல்லைங்க, அதுக்காக உழைப்பு இல்லைங்க, அதுக்காக அவன் தன்னை வருத்தப்படுத்திக் கொள்ளலைங்க. பேசாம சொகுசா அங்கேயே உட்காந்துக்கிட்டான். அவன் அப்படியே தான் இருந்தான். எலிசா வரும்போது திரும்பவும் பூரா வந்து வந்தனம் போடுறேன். எலியாவின் ஆவி எலிசாக்குள்ள வந்துருச்சுன்னு எல்லாரும் அவனுக்கு கும்பிடு ஓட்டுட்டு கீழே விழுந்து கிடந்தேன். ஆனா பின்னாடி போனா பத்தியா, தொடர்ந்து பின்னாடி போனா பத்தியா, திறப்பின் வாசல்ல நின்றுக்கிட்டு போறேன் பத்தியா, தந்தால் ஒளிய விடமாட்டேன், தந்தால் ஒளிய விடமாட்டேன் போனான் இல்லையா? கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? 2 மடங்கு வல்லமையை பெற்றுக்கொண்டான். 2 மடங்கு. நீ கர்த்தர் சொல்றாரு, தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு திறப்புல நிற்க ஒரு மனிதனை தேடுகிறேன். இன்னைக்கும் தேடுறாருங்க, இன்னைக்கும் தேடுறாருங்க. இப்ப இந்த இடத்துல வந்திருக்கிறாருங்க. திறப்புல நிக்க யாரு? ஒரு மனுஷன் யாராவது எனக்கு உயிரை கொடுத்து ஜெபிக்க ரெடியா இருக்கேன், மல்யுத்தம் பண்ணி என் ஜீவனை பணைய வச்சு என் வேர்வை துளிகள் எல்லாம் ரத்தமாய் வெளிப்பட கெச்சேமணி தோட்டத்தில் ஏசப்பா ஜெபம் பண்ணது மாதிரி ஜெபிக்க இன்னைக்கு யாரு ஆயத்தமா இருக்கிறீங்களோ அவங்கள கர்த்தர் இந்த நாள்ல அக்கினி ரதமாய் மாற்றி எலியாவின் அபிஷேகத்தான் நிரப்ப போறார். முதல்ல ஜெபிக்கிறவனை தாங்க கர்த்தர் தேடுறார். ஏன்னா ஜெபிக்கிறவன் அவருடைய இருதயத்தை உணர்ந்து கொள்வான். ஜெபிக்கிறவன் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஜெபம் பரலோகத்தை அசைக்கக்கூடியது, பாதாளத்தை நிர்மூலமாக்கக்கூடியது. ஜெபம் பிசாசுடைய கோட்டைகளை உடைக்கக்கூடியது. ஜெபிக்கிற மனிதன் இந்த உலகத்துல கிங்கா நிற்பான். தேவனுடைய பிள்ளைகளை கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, திறப்புல சும்மா சாதா ஜெபம் கிடையாது. எப்படி ஜெபம்? சும்மா போட்டுட்டு கெஞ்சறது, அதை கொடு இதை கொடு இதை அப்படி அல்ல. ஜீவனை பணைய வைக்கணுங்க. அவ சொல்றால, செத்தாலும் நான் சாகிறேன். ராஜா என்னை வரக்கூடாதுட்டாரு. 40 நாளா 1 மாசமா நான் அவரு கூப்பிடவே கிடையாது. ரொம்ப நாளா ஆச்சு நானும் அவரு பார்த்து. அவர் ராஜ பீடத்தில் இருக்கிறார். அவர் என்ன இருக்கிறாரு? கொலு மண்டபத்தில் இருக்கிறார். ராஜா கூப்பிட்டால் ஒளிய யாரும் போக கூடாது. எனக்கு தெரியும், சட்டம் தெரியும், நீதி தெரியும், அங்க எழுதப்பட்டிருக்க பிரமாணம் தெரியும். ஏற்கனவே வஸ்தி ராஜா கூப்பிட்டு வராதனாலதான் அவ தள்ளப்பட்டாங்கிறது எனக்கு தெரியும். அந்த மேன்மை எனக்கு கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் போனா அதே மாதிரி என்னுடைய பதவி போயிரும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் என் தேவனிடத்துல ஜெபம் பண்ணிட்டு, எனக்காக நான் போகல, என் ஆசையை நிறைவேற்ற நான் போகல, என் விருப்பத்தை சொல்ல நான் போகல, 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களுடைய ரட்சிப்புக்காக நான் என் ராஜாவின் இடத்துல பிரவேசிப்பேன்னு சொல்லி அவ 3 நாள் அல்லும் பகலும், நீங்க சொல்லுங்க, புசியாமல குடியாமல. பக்கத்துல சொல்லுங்க, புசிக்கிறது வேற குடிக்கிறது வேற. நம்ம என்ன பண்றது? பாஸ்டிங் ஒன்னே புசிக்கிறது கிடையாது,
ஆனா என்ன பண்றது, நல்லா கப்பு கப்பு கப்புன்னு டீயை குடிக்க, மோரை குடிக்க, அப்புறம் ஜூஸை குடிக்க, அப்புறம் சர்பத்தை குடிக்க, அப்புறம் திருப்பி டீயை குடிக்க, நல்லா ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மாற்றி மாற்றி. அப்புறம் பாலை குடிக்க. சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிடாதுங்க, பால் தாங்க குடிக்குது. அது அரை வயிற்று உணவுங்க, அது பாதி உணவு. ஆனால் எஸ்தர் என்ன பண்ணா, அல்லும் பகலும் புசிக்கலங்க, குடிக்கலங்க. மோசே 40 நாள் அல்லும் பகலும் புசிக்கலங்க. ஹலோ, பேசவே மாட்டீங்க, இப்படி தான் ஆட்டுறீங்க. ஆமாடா, கரெக்டாக தானே, இப்படி பொம்மை மாதிரி, தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஆட்டிட்டு. ஏசப்பா 40 நாள் புசிக்கல, குடிக்கல. அதெல்லாம் வேதத்தில் இருக்கு பிரதர். வாழ்க்கையில் வந்து எழுத்துக்கிட்டே இருக்க வேண்டும். ஏங்க அந்த உணர்வு நமக்கு இல்லை? அவர் ஒன்றும் சாகலை இல்லை. மோசே செத்து போயிட்டாரா? 80 வயசுக்காரருங்க, 2 முறை பாஸ்டிங் இருந்தாருங்க. 40 80 நாளுங்க. புசிக்கல, குடிக்கல, அவர் சாவல. 120 வயசுல தான் செத்தார். ஆனால் நமக்கு பயம் என்ன தெரியுமா? செத்து போயிட்டா, கை இழுத்துக்கிட்டா, கால் இழுத்துக்கிட்டா, ஐயோ சக்கரை வந்துட்டா, அல்லையோ ஸ்ட்ரோக்கு வந்துட்டானா வந்தான் செய்யும். நீ போகும்பொழுதே வந்துட்டானா அப்புறம் என்ன வேணும்? இன்னைக்கு பாஸ்டிங் இருக்கிற ஆளை கேட்கறதே என்ன பிரதர் பாஸ்டிங்னு சொல்றீங்க? நாங்களாம் பாஸ்டிங்கே இருக்கிறது கிடையாது. யோவான் சீசர்கள் பாஸ்டிங் இருக்காங்களே, உங்க சீசர்கள் பாஸ்டிங் இல்லைன்னு வந்தாங்க. இல்லை, மனுஷகுமாரன் இருக்கிற வரையும் இருக்க மாட்டாங்க, அப்புறமேல இருப்பாங்கன்னு சொன்னார். ஆனால் அவர் இருப்பாங்கன்னு சொன்னார். ஆனால் இப்போ எத்தனை சபையில் தெரியுமா பாஸ்டிங்கே கிடையாது. நம்மளாம் 3 நாள் கர்த்தருடைய மகிமைக்காக இருக்கும் பொழுது அவங்க சிரிக்கிறாங்க. 3 நாளா பிரதர், 3 நாளும் சாப்பிட மாட்டீங்களா? என்னங்க ஆச்சரியமாக கேட்குறேன். என்ன பிரதர் நீங்கள்? நாங்களாம் பிரதர் ஒரு பாஸ்டிங் நாங்கள் இருந்தோம். முதல்ல ஆரம்ப காலத்தில் ஒரு பாஸ்டிங் இருக்கிறப்ப ஒரு வெண்ணாடை தரித்து நல்ல குருவானவர் ஒருத்தர் வந்தார். லைவில் இருக்காங்க, பார்த்தாலும் பரவாயில்லை. அப்படியே வந்து முன்னாடி முழங்கால் போட்டார். வந்து நாங்கள் பார்த்தோம், சரி நம்மளாம் சாதாரண ஆளுக, அறகுறை ஊழியக்காரங்க. இவர் நல்லா பார்த்தா நல்ல முன்னாடி தலையிலிருந்து கால் வரை வெண்ணுடை தரித்து வந்திருந்தார். சொன்னார், நான் இந்த சர்ச்சுடைய ரெவரண்ட்னார். ரொம்ப சந்தோஷமையா, வாங்கயான்னு. பாஸ்டிங்காக இருக்கிறீங்கன்னாரு. ஆமையான். சரி ஜெபம் பண்ணுவோம்னு ஜெபம் பண்ணிட்டு மெதுவாக பைய திறந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்தார். சும்மா நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இல்லை, ரொம்ப மிஞ்சின நீதிமன்றம். சும்மா சாப்பிட்டு உரிச்சு வாயில் வச்சு ஃபீஸ்டிங் ஆகிட்டு போயிட்டார். ஆதாமுக்கு பிசாசு ஏவாள் வழியாக வந்தேன். யோபுவுக்கு யோபு மனைவி வழியாக வந்தேன். தாவீதுக்கு பிசாசு யார் வழியாக வந்தேன்? உரியா மனைவி வழியாக வந்தேன். சிம்சோனுக்கு பிசாசு எங்கே வந்தேன்? ஒரு பெண்ணு வழியாக வந்தேன். இப்படியே ஒவ்வொருத்தருக்கும். எங்களுக்கு யார் வழியாக வந்துச்சு? 3 நாள் பாஸ்டிங்கு பாதி பாஸ்டிங்கோட போச்சு. அவன் சாப்பிட்டாச்சே வாழைப்பழம், அப்புறம் எங்கிட்டு போகிறது? அதுக்கு முன்னாடி நாங்களாம் வெறும் மாம்சத்தில் கையை தட்டுறது, காலை தட்டுறது, அப்படி இப்படி ஜெபம் பண்ணிவிட்டு இன்னைக்கு அவரை மறக்கவே முடியல. அவர் போயிட்டார், உலகத்திலே இல்லை, அவர் போயிட்டார். எப்படி பாருங்க, ஒரு நிமிஷத்துலங்க. நாங்கள் எவ்வளோ வேணாமியாங்கிறோம். அதெல்லாம் நான் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான நான் சொன்ன நீங்கள் கேட்கணும். நீங்களாம் சின்ன பையன், உங்களுக்கு விவரம் பத்தாது. நீங்களாம் சும்மா சாப்பிடலாம், ஒன்றும் தப்பே கிடையாதுன்னு கொடுத்தாரு. நாங்கள் நினச்சி, ஓஹோ நம்ம தான் விவரம் இல்லாமல் இருக்கிறோமோ, இவரெல்லாம் இவ்வளோ படித்தவர் இப்படி இருக்கிறார்ல, அப்போ இவருக்குலாம் ரொம்ப தெரியும் போல இருக்கு, நமக்கு தான் தெரியலடாண்டு. இடலாக இருக்கிறவனுக்கு தூதர்களாவது, நிகழ்காரியங்களாவது, வருங்காரியங்களாவது எது வந்தாலும் என் தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று யார் வந்து கொடுத்தாலும் உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், உன் மேலே அப்போ தான் அக்கறைப்படுவார். எப்பா நீ ரொம்ப மெலிஞ்சு போய்கிட்டு இருக்கிற, கண்ணெல்லாம் உள்ள போகுது. உன் பேரை சொன்னோன்னே உனக்கு இவ்வளோ நாள் பேர் சொல்கிறது இல்லைல்ல, உன்னை போடி வாடி அவளை இவளை நாய் அது இதுன்னு திட்டி அன்னைக்கு பேர் சொன்னோன்னே பேர் சொல்லிட்டார். பாஸ்டிங்கை முடிச்சுட்டேங்க, எனக்கு பேர் சொல்லிட்டார்ல. அன்பினால் உன்னை தன்வகப்படுத்தி தேவனுடைய திட்டத்தை உனக்குள்ளே உடைக்க பிசாசு யார் மூலியமா வரும்? யார் மூலியமாவும் வரும். யோபுவுக்கு மனைவி மூலியமா, ஆதாமுக்கு மனைவி மூலியமா. அதுக்காக உங்கள் மனைவி மூலியமா வரும்னு நான் சொல்லலை. கவனமாரு, யாருக்கிட்டையும் கவனமாரு. அருமையானவர்களே, எங்க வேதம் சொல்ல, திறப்பிலே நிற்க ஒரு மனுஷனை தேடுகிறேன், காணலேங்கிற. இன்னைக்கும் காணலேங்கிற. எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. இந்த சத்தம் ஒரு பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கி அநேக லட்சங்களை கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு வரட்டும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.